ரட்சிக்கப்பட்ட பிறகு ரகசியமாவோ துணிகரமாவோ பாவம் செஞ்சான். இவன் இயேசுவை என்ன செய்யறான்னு அர்த்தம்? எங்க சிலுவையில் அரைஞ்சு அவமானப்படுத்துறான்னு அர்த்தங்க. நான் பாவத்துக்கு செத்துறனுங்க, எனக்கு பாவம் வேண்டாண்டவரே அப்படின்னு நீங்களும் நானும் வாழ்ந்தால் என் தேவன் உள்ளம் சந்தோஷப்படும். என் தேவனுடைய உள்ளம் சந்தோஷம். நம்முடைய வாழ்க்கையில தேவன் விரும்பாத எண்ணங்களை சாத்தான் கொண்டு வருவான். இந்த எண்ணம் தாங்க செயல்பாடு கொண்டு வருது. எண்ணம் தான் செயல்பாடு கொண்டு வருது. அப்போ யார் சுத்தமா வாழ முடியும்னா எண்ணத்தே சுத்தமா வச்சிருக்கான் பாருங்க, அவனாதான் சுத்தமா வாழும். இந்த மோட்டர் பைக் புதுசா வாங்கினா என்ன பண்ணுவாங்க தெரியுமா? தொடச்சி 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 வைப்பாங்க. அதுக்கப்புறம் 2 மாசம் 3 மாசம் ஆனோடனே 2 நாள் கழிச்சு துடைப்பான். அப்புறம் 5 மாசம் ஆனோடனே 3 நாள் கழிச்சு துடைப்பான். அப்புறம் 8 மாசம் ஆனோடனே அடுத்த வாரத்தை வச்சுக்கலாம். ஏன் அப்படின்னா அந்த இன்ட்ரெஸ்டே போயிடுச்சுங்க. அவங்கள பார்த்தோன்னே எனக்கு ரொம்ப வேதனையா இருக்கு. அவங்களாம் மனுஷனா அப்படின்னு சொல்லி எண்ணம் வருது பார்த்தீங்களா? அது கூட தேவன் விரும்பாத எண்ணம், தேவனை அறிகிற அறிவுக்கு விரோதமான எண்ணம். அடிச்சு காலி பண்ணு. எங்களை நேசிக்கிற எங்கள் மகா பரிசுத்தமுள்ள எங்கள் பரலோக பிதாவே, உம்முடைய பரிசுத்தமுள்ள நாமத்தை வாழ்த்தி ஸ்தோத்திரிக்கிறோம். கிருபையும் இரக்கமுள்ள தேவனே, இந்த மாலை வேளையிலும் கூட உம்முடைய வேதத்தை நாங்கள் ஆராய்ந்து பார்க்கும்படியாய் கடந்து வந்திருக்கிறோம். தேவனே, வேதத்தை ஆராய்ந்து பாருங்கள், அவைகளினாலே நித்திய ஜீவன் என்று அறிவீர்களே, என்னை குறித்து சாட்சியிடுகிற அவைகளே என்று சொன்னீர். தேவனே, உம்மை குறித்து சாட்சியிடுகிறதான இந்த வார்த்தைகளை நாங்கள் ஆராய்ந்து பார்க்கும்போது நாங்கள் அதை விளங்கி கொள்ள உணர்வு தாங்க, வாழ கிருபை தாங்க. இயேசு கிறிஸ்துவின் இன்ப நாமத்தில் பிதாவே, ஆமென். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். நாம் நீதிமான் என்கிற தலைப்பின் கீழே கடந்த 9 வாரங்களாக தியானித்தோம். இன்றைக்கு 10வது வாரமாக தியானிக்க போகிறோம். நீதிமான் என்கிற தலைப்பின் கீழே எல்லாரும் பாவம் செய்து ஏகமாய் கெட்டு போனார்கள். இந்த உலகத்தில் பாவம் செய்யாதவங்க யாருமே இல்லை, எல்லாரும் பாவம் செஞ்சிட்டாங்க. அப்படி இருக்கும்போது எப்படி ஒரு மனுஷன் நீதிமானாய் மாறுகிறான்? அப்படி இருக்கையில் எப்படி ஒரு மனிதன் நீதிமானாய் மாறுகிறான்? இயேசு கிறிஸ்து உலகத்தில் வந்தார், நம்முடைய பாவங்களுக்கு அடிக்கப்பட்டார், இரத்தினார், மரித்தார், 3ஆம் நாள் உயிரோடு எழுப்பினார். எந்த மனிதன் என் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை விசுவாசித்து அவர் தேவகுமாரன் எனக்காக அந்த உலகத்திற்கு வந்தார், அடிக்கப்பட்டார், இரத்தினார், மரித்தார் என்று விசுவாசித்து தன் பாவங்களை அறிக்கையிடுகிறானோ அவனுடைய பாவங்களை தன்னுடைய இரத்தத்தினாலே கழுவி சுத்தமாக்குகிறார். வேதம் சொல்லுகிறது, ரோமர்கள் நிறுவம் 5வது அதிகாரம் 9வது வசனம். இப்படி நாம் அவருடைய இரத்தத்தினாலே நீதிமான்கள் ஆக்கப்பட்டிருக்க, வேதம் சொல்லுது, இப்படி நாம் அவருடைய இரத்தத்தினாலே நீதிமான்கள் ஆக்கப்பட்டிருக்க என்று எழுதியிருக்கிறது. அப்படியானால் இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் நம்ம பாவங்களை கழுவி சுத்தமாக்கும் போது நம்ம நீதிமான்களாக்கப்பட்டிருக்கிறோம் என்று இந்த வசனம் சொல்லுது. ஆனால் இரத்தத்தினால் கழுவப்பட்டதினால நீதிமான்களா அப்படின்னா வேதம் தீத்துடைய புஸ்தகம் 3வது அதிகாரம் 6வது வசனம். தமது கிருபையினாலே நாம் நீதிமான்கள் ஆக்கப்பட்டு, போதும், தமது கிருபையினாலே நாம் நீதிமான்களாக்கப்பட்டோம். அப்படியானால் நம்முடைய கிரியையினாலே நாம் நீதிமான்களாக்கப்படவில்லை. எந்த மனுஷனும் தன்னுடைய கிரியையினாலே நீதிமானாக முடியாது. தமது கிருபையினாலே நீதிமான்களாக்கப்பட்டோம். அப்படியானால் எப்படி நீதிமான்களாக்கப்பட்டோம் என்று 5வது வசனம் சொல்லுகிறது.
நாம் செய்த நீதியின் கிரிகளை நிமித்தம் அவர் நம்மை ரட்சியாமல் தமது இரக்கத்தின்படியே மறுஜன்ம முழுக்கினாலும் பரிசுத்த ஆவியுடைய புதிதாக்குதலினாலும் நம்மை ரட்சித்தார். இப்போ கவனிங்க, நாம் செய்த நீதியின் கிரியை நிமித்தம் அவர் நம்ம ரட்சிக்கவில்லை. நாம இந்த உலகத்துல பல கிரியைகளை நடப்பிச்சிருப்போம். உலகத்தார் செய்கிற அக்கிரமம் நம்ம செய்யாமல் இருந்திருக்கலாம், பல நல்ல கிரியைகளை செஞ்சிருக்கலாம். அது நிமித்தம் அவர் நம்மை ரட்சிக்கவில்லையாம், தமது இரக்கத்தின்படியே ரட்சித்தார். அப்படி இரத்தத்தினால் கழுவப்பட்டு பாவ மன்னிப்புக்கென்று ஞானஸ்நானம் பெற்று மறு ஜென்மம் முழுக்கினாலும் பரிசுத்த ஆவியினுடைய புதிதாக்கினாலும் நம்மை ரட்சித்தார். அடுத்த வசனம், கிருபையினாலே நாம் நீதிமான்களாக்கப்பட்டோம் என்று சொல்லி. அப்படி ஆனால் யார் ஒருவர் மனம் திரும்பி பாவங்களை ஆண்டவரிடத்தில் அறிக்கையிட்டு மன்னிப்பு கேட்டு பாவ மன்னிப்புக்கு ஞானஸ்நானம் பெறுறாங்களோ, பரிசுத்தம் பெறுறாங்களோ, அவர்கள் நீதிமான்கள். இதை குறித்து தான் நாம் தியானித்து வருகிறோம். கடந்த வாரத்தில் நீதிமொழிகளின் புஸ்தகம் 3வது அதிகாரம் 33வது வசனத்தை தியானிச்சோம். துன்மார்க்கனுடைய வீட்டில் கர்த்தரின் சாபம் இருக்கிறது, நீதிமான்களுடைய வாசஸ்தலத்தையோ அவர் ஆசீர்வதிக்கிறார். வேதம் சொல்லுது, நீதிமானுடைய வாசஸ்தலத்தையோ அவர் ஆசீர்வதிக்கிறார். துன்மார்க்கன் வசிக்கிறதும் ஒரு வீடு தான், நீதிமான் வசிக்கிறதும் ஒரு வீடு தான். ஆனால் ஒரு வீட்டில் கர்த்தரின் சாபம் இருக்கிறதாம், ஒரு வீட்டில் ஆசீர்வாதம் இருக்கிறதாம். ஏன் ஒரு வீட்டில் சாபம் இருக்குன்னா, அவன் துன்மார்க்கன் அந்த வீட்டில் வாசம் பண்ணுறதுனால அவங்க வீட்டில் சாபம் இருக்கிறது. அதே நேரத்தில் நீதிமான் வாசம் பண்ணுகிற இடத்துல தேவன் ஆசீர்வாதத்தை தருகிறார். இதைத்தான் கடந்த வாரத்தில் தியானித்தோம். அப்படியானால் நீதிமானுடைய காரியங்கள் என்ன, நீதிமான வீட்டுக்குள்ளே என்ன இருக்கக்கூடாது என்று சொல்லி தியானித்தோம், என்ன இருக்கணும் என்று தியானித்தோம். நீதிமானுடைய வாசஸ்தலத்தை தேவன் ஆசீர்வதிக்கணும்னா, 1 அக்கிரமத்தை கூடாரத்தை விட்டு விலக்கணும், 2 பரிதானம் வாங்கக்கூடாது, 3 கர்த்தருக்கு விரோதமாய் முறுமுறுக்க கூடாது கூடாரத்தில், இது இருக்கக்கூடாது. அடுத்து நீதிமானுடைய கூடாரத்தில் எப்படி ஒருத்தன் வாழணும் அப்படின்னா, அதிகாலையில் ஜெபிக்கிறவனாக இருக்கணும், காலையிலே வசன வாசித்து தியானிக்கிறவனாக இருக்கணும், ரட்சிப்பின் கம்பீர சத்தம் வீட்டில் காணப்படணும், எப்போது வருவீர் என்று சொல்லி ஆண்டவருடைய வருகைக்காய் இயக்கத்தோடு காத்திருக்கணும், எண்ணத்தோடு உத்தமமான வழியிலே விவேகமாய் நடக்கிறவனாக இருக்கணும். 5, 6 வீட்டில் உத்தம இருதயத்தோடு நடந்து கொள்ள வேண்டும். 7 அவிசுவாசிகளை விட்டு விலக வேண்டும். 8 அவிசுவாசிகளின் பாரம்பரியம் செய்யக்கூடாது. இது அவருடைய வீட்டுக்குள்ளே இருக்கும்போது தேவன் நீதிமானுடைய வீட்டை ஆசீர்வதிக்கிறார் என்று சொல்லி பார்த்தோம். விசேஷமாக ஓபேத் ஏதோம் என்கிற ஒரு மனுஷனுடைய வீட்டையும் அவன் குடும்பத்தையும் அவன் வீட்டுக்குள்ளே எல்லாவற்றையும் தேவன் ஆசீர்வதித்தார் என்று தியானித்தோம். எப்படி? அங்கே உடன்படிக்கை பெட்டி இருந்தது நிமித்தமாக 3 மாதம் தான் இருந்துச்சு. அந்த 3 மாதம் இருக்கும்போது அவனையும் அவன் வீட்டாரையும் எல்லாவற்றையும் ஆசீர்வதித்தார். அப்போ வீடு எப்படி ஆசீர்வதிக்கப்படும்னா, உடன்படிக்கை பெட்டி இருந்தால் ஆசீர்வதிக்கப்படும். அப்போ உடன்படிக்கை பெட்டிக்குள்ளே என்ன இருந்தது? மன்னா இருந்தது. அப்படியான இயேசு சொன்னார், நான் வானத்திலிருந்து இறங்கி வந்த ஜீவ அப்பம். இயேசு அந்த வீட்டுக்குள்ளே இருக்கணும். 2வது ஆரோனுடைய துளித்த கோல். அப்படின்னு அர்த்தம் என்ன? உண்மையான ஒரு ஊழியக்காரனுக்கு கீழே இருக்கணும். நிறைய பேர் ஊழியம் செய்யலாம், ஆனால் உண்மையான ஊழியக்காரன் அவனுக்கு கீழே இருக்கணும். 3வது எப்போவுமே வசனத்துக்கு கீழ்ப்படுகிறவங்களா இருக்கணும். 3வது கற்பலைகள் உள்ள இருக்குன்னு சொல்லி பார்த்தோம். அந்த கற்பலைகள் நான் வேத வசனம் அது நம்ம வாழ்க்கையில் இருக்கணும் அப்படின்னு சொல்லி பார்த்தோம். இது நிமித்தம் ஓபேத் ஏதோம் வீட்டை கர்த்தர் ஆசீர்வதித்தார். இந்த நாளிலே நீதிமொழிகளின் புஸ்தகம் 23வது அதிகாரம் 24வது வசனம். நீதிமானுடைய தகப்பன் மிகவும் களி கூறுவான். போதும். என்ன சொல்வாருங்க? நீதிமான் என்ற தலைப்பின் கீழ் தான் தியானிச்சு வருகிறோம். நீதிமானுடைய தகப்பன் மிகவும் களி கூறுவான் என்று இருக்கிறது. அப்படியானால் ஒரு நீதிமானாய் ஒரு மனிதன் இருப்பானால் அவனுடைய தகப்பன் நிச்சயம் சந்தோஷப்படுவான், நிச்சயம் சந்தோஷப்படுவான். ஏன்னா பையன் நீதிமான்,
தீமைக்கு போகாதவன், பரிசுத்தமாய் வாழ்கிறவன். இது நிமித்தம் தகப்பன் சந்தோஷப்படுகிறான். வேதம் சொல்கிறது 1 யோவான் 3வது அதிகாரம் 1ஆம் வசனம். நாம் தேவனுடைய பிள்ளைகள் என்று அழைக்கப்படுவதனாலே பிதாவானவர் நமக்கு பாராட்டின அன்பு எவ்வளவு பெரிதென்று பாருங்கள். உலகம் அவரை அறியாதபடியினாலே நம்மையும் அறியவில்லை. வேதம் சொல்லுகிறது 2 விதமான பிள்ளைகள் இருக்கிறாங்க உலகத்துல. ஒன்று தேவனுடைய பிள்ளைகள், இன்னொன்று சாத்தான் பிள்ளைகள். பாவம் செய்றவங்க சாத்தான் பிள்ளைகள். ஆனால் நீங்களோ நானோ என்றைக்கு மனம் திரும்பி ஞானஸ்நானம் எடுத்தோமோ, பாவமன்னிப்பு பெற்று ஞானஸ்நானம் எடுத்தோமோ, அன்றைக்கு தேவனுடைய பிள்ளைகள் ஆயிட்டோம். அங்கே வேதம் சொல்லுது, நாம் தேவனுடைய பிள்ளைகள் என்று அழைக்கப்படுவதனாலே பிதாவானவர் நமக்கு பாராட்டின அன்பு எவ்வளவு பெரிதென்று பாருங்கள். அப்போ நீங்களும் நானும் ரட்சிக்கப்பட்டதினால நாம் யாருடைய பிள்ளைகள்? தேவனுடைய பிள்ளைகள். தேவனுடைய பிள்ளைகள். இப்போ நீதிமான் ரட்சிக்கப்பட்டவன். இப்போ இந்த நீதிமான் ரட்சிக்கப்பட்ட அவன் தேவனுக்கு பிள்ளையா இருக்கிறான். தேவனுக்கு பிள்ளையா இருக்கிறான். அப்போ இந்த நீதிமானாலே தகப்பனாகிய தேவன் சந்தோஷப்படணும், சந்தோஷப்படணும். அப்படியானால் நீதிமான் என்கிற பேரை வச்சுக்கிட்டு நாம சந்தோஷப்படும்படி ஆண்டவர்கிட்ட கேட்கறது இல்லை. எனக்கு இதை கொடுத்துருங்க, அதை கொடுத்துருங்க, இதை கொடுத்துருங்க, என்ன சந்தோஷப்படுத்துங்கன்னு கேட்கறது இல்லை. நீதிமானுடைய தகப்பன் சந்தோஷப்படுவான். அப்படியானால் நீதிமான் என்று சொல்லக்கூடிய நாம் நம்முடைய தகப்பனாகிய தேவன் சந்தோஷப்படும்படி நாம் வாழ்கிறவளா இருக்கணும். நாம் வாழ்கிறவளா இருக்கணும். எப்படி தேவன் நம்மால, நீதிமான்களாகிய நம்மால அவர் சந்தோஷப்படுவார்? எப்படி சந்தோஷப்படுவார்? வேதம் சொல்லுது, நீதிமொழிகளின் புஸ்தகம் 27வது அதிகாரம் 11வது வசனம். என் மகனே, என்னை நிந்திக்கிறவனுக்கு நான் உத்தரவு கொடுக்கத்தக்கதாக நீ ஞானவான் ஆகி என் இருதயத்தை சந்தோஷப்படுத்து. என்ன சொல்றார் கர்த்தர்? என் மகனே, தகப்பன் சொல்றார், என்னை நிந்திக்கிறவனுக்கு நான் உத்தரவு கொடுக்கத்தக்கதாக நீ ஞானவானாகி என் இருதயத்தை சந்தோஷப்படுத்துன்றார். அப்போ தேவன் யாராலோ நிந்திக்கப்படுகிறார், வேதனைப்படுகிறார், துக்கப்படுகிறார். யாராலோ நிந்திக்கப்பட்டதுனால வேதனையோடு இருக்கிறார். அவனுக்கு நான் உத்தரவு கொடுக்கணும்னு ஆசைப்படுறேன். அப்படி ஆசைப்படுறேன்னா நீ ஞானவானாகி என் இருதயத்தை சந்தோஷப்படுத்துகிறார். அப்போ நீதிமானாகிய நீங்களும் நானும் தேவனுடைய இருதயத்தை சந்தோஷப்படுத்தணுமா? எப்படி சந்தோஷப்படுத்தணுமா? ஞானவானாகி சந்தோஷப்படுத்து. நிந்திக்கிறாங்க, அப்போ ஒரு கூட்டம் என்ன நிந்திக்குது, வேதனையா இருக்குது. ஆகையினால அந்த நிந்திக்கிறவளுக்கு மத்தியிலே அவங்களுக்கு நான் உத்தரவு கொடுக்கணும். ஆகையினால நீ ஞானவானாகி என் இருதயத்தை சந்தோஷப்படு. அப்படியானால் ஃபர்ஸ்ட் பாயிண்ட், நிந்திக்கிறது யார்? அதுக்கப்புறம் ஞானவானாகி சந்தோஷப்படுத்துறது யார் அப்படின்னு பார்ப்போம். அவர் எப்படி நிந்திக்கப்படுகிறார்? எண்ணாகமம் 15வது அதிகாரம் 30வது வசனம். அன்றியும் தேசத்திலே பிறந்தவர்களில் ஆகிலும் அந்நியர்களில் ஆகிலும் எவனாவது துணிகரமாய் யாதொன்றை செய்தால் அவன் கர்த்தரை நிந்திக்கிறான். அந்த ஆத்துமா தன் ஜனத்தாரில் இராதபடிக்கு அறுப்புண்டு போக வேண்டும். என்ன சொல்றாரு? தேசத்தில் பிறந்தவர்களாகிலும் அந்நியர்களாகிலும் எவனாவது துணிகரமாய் யாதொன்றை செய்தால்னா, துணிகரமாய் பாவம் செய்தால் அவன் கர்த்தரை நிந்திக்கிறான். அருமையானவர்களே, என்னை நிந்திக்கிறவனுக்கு நான் உத்தரவு சொல்லும்படிக்கு நீ ஞானவானாகி என் இருதயத்தை சந்தோஷப்படுத்துன்றார். அப்போ நிந்திக்கிறவர்கள் யார்? யார் துணிகரமாய் பாவம் செய்கிறார்களோ அவர்களாலே தேவன் நிந்திக்கப்படுகிறார். தேசத்தில் பிறந்தவர்களாக இருக்கட்டும், அந்நியர்களாக இருக்கட்டும், யாராவது துணிகரமா பாவம் செஞ்சா என்னை நிந்திக்கிறாங்கப்பா. நான் படைச்சதை பற்றியே கவலைப்படலையே, நான் ரட்சிக்கப்பட்ட என்பதை குறித்தே கவலைப்படலையே, துணிகரமா பாவம் செய்றாங்களே, என்ன நிந்திக்கிறாங்கப்பா, நிந்திக்கிறாங்க. அவங்களுக்கு நான் உத்தரவு சொல்றதுக்கு நீ என்ன பண்ணு? ஞானவானாகி என் இதயத்தை சந்தோஷப்படுத்துன்றார். அப்படியானால் நிந்திக்கிறேன்னா பாவம் செய்யறதுங்க, அந்த துணிகரமா பாவம் செய்யறதுனால நிந்திக்கப்படுகிறேன், வேதனைப்படுறேன். இன்னைக்கு ரட்சிக்கப்பட்டவர்களுக்குள்ளே தேவனை நிந்திக்கிறவங்க ஏராளம் ஆயிட்டாங்க. ரட்சிக்கப்பட்ட புதுசுல நல்லா தான் இருந்தாங்க,
காலங்கள் கடந்து போயிட்டு அதுக்கப்புறம் சாதாரணமாக பாவம் செய்கிறாங்க. முதல்ல பாவம் செய்யும்போது எப்படி இருக்கும் தெரியுமா? நினைவில் அறியாமையில் பாவம் வந்துடும். அந்த பாவத்தை உணர்ந்து மன்னிப்பு கட்டி இனிமே இப்படி வந்துடக்கூடாதுன்னு நினைச்சிங்கன்னா திரும்ப பாவம் செய்ய மாட்டாங்க. மறைவான குற்றங்களுக்கு உமது அடியேனை எப்போ தன் பிழைகளை உணர்கிறவன் யார்? ஒரு மனுஷன் தெரியாம பேசிட்டேன், தெரியாம பார்த்துட்டேன், தெரியாம நடந்துட்டேன்னு சொல்லி பிழைய உணர்ந்தான்னா ரகசியமா பாவம் செய்ய மாட்டான். அவன் உணர மாட்டேன்றான். அட யாருக்கும் தெரியாதுடா, நம்ம பார்க்கறது யாருக்கும் தெரியாதுடா, நம்ம பேசுனது யாருக்கும் தெரியாதுப்பா, நம்ம நடந்தது யாருக்கும் தெரியாதுப்பா அப்படின்னு சொல்லி அந்த பிழைய உணரமாக போயிட்டான்னு வச்சுங்க, ரகசியமா செய்வான். ரகசியமா செய்கிறவன் ஒரு நாள் என்ன செய்வான் தெரியுமா? அட போடா, எவனோ என்னென்னமோ தப்பு பண்ணுறான், அது என்ன அப்படின்னு சொல்லி துணிஞ்சிடுவான். இது சாதாரணமாக நடக்குது. யூதாஸ் காரியத்து இயேசுவோட தான் இருந்தான். 3.5 வருஷத்துல தான் அவன் துரோகி ஆனான்னு எழுதியிருக்கு. அவருக்கு துரோகம் பண்ணான், கூட தான் இருந்தாங்க. அவன் மனசு அவரை காட்டி கொடுக்கணும்னு சொல்லிச்சுது. அப்போவே என்ன பண்ணிக்க, நம்ம தெரியாம எண்ணுறோம், செய்யக்கூடாது அப்படின்னு நினைச்சுதானே செஞ்சிருக்க மாட்டாங்க. ரகசியமா போய் பாவம் செய்ய பார்க்குறான். அவங்ககிட்ட பிரதான ஆசாரி இடத்துலையும் வேதபாரர் இடத்துலையும் போய் என்ன பண்ணுறான், பணத்தை வாங்கும்படி அக்ரிமெண்ட் போட்டு ரகசியமாய் அவரை காட்டு கொடுக்கும்படி வாங்குறான். ரகசியமா செய்யணும்னு நினைக்கிறான். ஏன் தெரியுமா? அந்த அன்பு குறையுதுனால இன்னைக்கு கர்த்தருடைய பிள்ளைகள் என்று சொல்லக்கூடியவர்கள் ரகசியமா செய்றாங்க. துணிஞ்ச பிறகு அப்புறம் எடப்பட எவன் பார்த்தான்னு சொல்லி துணிஞ்சிடுறாங்க. அப்படி பாவம் செய்யறது நிமித்தமாக தேவன் நிந்திக்கப்படுகிறார் என்று எழுதியிருக்கிறது. வேதனைப்படுறாருங்க. எவ்வளவு வேதனை இருக்கும். நான் இப்படி சொல்றேன், இப்போ ரட்சிக்கப்பட்டோம். நாம ரட்சிக்கப்பட்ட பிறகு ரகசியமாவோ துணிகரமாவோ பாவம் செஞ்சான். இவன் இயேசுவை என்ன செய்யறான்னு அர்த்தம்? எங்க சிலுவையில் அரைஞ்சு அவமானப்படுத்துறான்னு அர்த்தங்க. நம்ம கண்ணுக்கு முன்னால் கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. இப்படி ஒருத்தன் பாவம் செய்யறான் ரட்சிக்கப்பட்டேன்னு சொல்லிட்டு, சே இயேசு சிலுவையில் அறைந்து அவமானப்படுத்துறானே, ஐயோ ஆண்டவரே உங்களை மறுபடியும் சிலுவையில் அறையிறானே அப்படிங்கிற எண்ணம் ஒரு மனுஷனுக்கு வருமானால் நிச்சயம் தப்பு போக மாட்டான். என்ன நடக்குது? அவன் பாவம் செய்வானால், பாவங்கள்ல துணிகரமாய் பாவம் செய்வானான், இயேசுவை காலின் கீழே போட்டு மிதிக்கிறானா. என்ன வேதனைங்க! ஆண்டவருக்கு வேதனை இருக்காதா? வேதனை இருக்காதா? தேசத்தில் பிறந்தவர்களா இருக்கட்டும், எனக்கு விரோதமா பாவம் செய்றாங்க, என்னை நிந்திக்கிறாங்கப்பா, என்னை நிந்திக்கிறாங்கப்பா. இயேசு சொன்னாரு, இயேசு கிறிஸ்துவினுடைய வருகைக்கு அடையாளங்களில ஒண்ணு என்ன சொன்னாருன்னா, மத்தேயு எழுதின சுவிசேஷம் 24வது அதிகாரம் 12வது வசனம். அக்கிரமம் மிகுதியாவதினால் அநேகருடைய அன்பு. என்ன சொல்றாரு பாருங்க, அக்கிரமம் மிகுதியாவதினால் அநேகருடைய அன்பு தணிந்து போகும். இப்ப யார் மேல இருக்கிற யாருடைய அன்பு தனிது? தேவன் மேல இருக்கிற தேவனுடைய பிள்ளைகளுடைய அன்பு தனிஞ்சு போகுது. தேவனுடைய பிள்ளைகள் தான், தேவனுடைய பிள்ளைகள் தான். ஆனா இப்போ அக்கிரமம் உலகத்துல ஜாஸ்தி ஆக ஆக இதெல்லாம் தப்பு இல்லப்பா, இதெல்லாம் ஒன்றும் தப்பு இல்லப்பா அப்படின்னு சொல்லி பாவத்தை துணிகரமா செய்றாங்க, துணிகரமா செய்றாங்க. நான் சும்மா சொல்றேன், பழைய நாட்களில் சினிமா பார்க்கறது பாவங்க அப்படின்னு சொல்லுவாங்க, ஒத்துக்க மாட்டாங்க. ஆனா இப்போ மொபைல்லே வந்துருச்சா, சாதாரணமா சினிமா பார்க்குறாங்களே, தேவையில்லாதெல்லாம் யூடியூப்ல போட்டு பார்த்து சந்தோஷப்படுறாங்களே, கேவலமா இல்லை? ஆண்டவருக்கு வேதனையா இல்லை? அவர் வேதனைப்படுத்தல? அருமையான தேவஜனமே நல்ல கவனிச்சுங்க. நீதிமான்களுடைய தகப்பன் சந்தோஷப்படுறான். நீங்களோ நானோ நீதிமான்கள். என்னால உங்களால தேவன் சந்தோஷப்படணும், தகப்பனாகிய தேவன் சந்தோஷப்படும். ஆனா என்னை நிந்திக்கிறாங்களே அவங்களுக்கு நான் உத்தரவு சொல்லணும்ன்றாரு. உத்தரவு சொல்றதுக்கு நீ ஞானவானாகி சந்தோஷப்படுத்துன்றார். அப்படியானால் இப்படிப்பட்ட நிமித்தம் நம்ம எப்படி சந்தோஷப்படுத்தணும்? எப்படி வாழ்ந்தா சந்தோஷப்படுவார்? இவங்க துணிகரமா பாவஞ்சுறாங்க, இவங்களுக்கு உத்தரவு கொடுக்கணும், நீ ஞானவனாகி சந்தோஷப்படுத்துன்றார். ஞானவானா யாரு? நமக்கு எல்லாருக்கும் தெரியும், கர்த்தருக்கு பயப்படுகிற ஞானம். அப்போ தீமையை வெறுக்கிறதாங்க ஞானம்.
பாவத்துக்கு செத்துறணுங்க. ஆண்டவரே, என்னால உங்களுக்கு வேதனை வரக்கூடாது, நான் எந்த விதத்திலும் பாவம் செஞ்சிடக்கூடாது, பாவத்துக்கு செத்துறணும் ஆண்டவரே. எபிரேயருக்கு எழுதியிருப்போம் 12வது அதிகாரம் 4வது வசனம். பாவத்திற்கு விரோதமாய் போராடுகிறதில் ரத்தம் சிந்தப்படத்தக்கதாக நீங்கள் இன்னும் எதிர்த்து நிற்கவில்லையே. என்ன இது எதிர்பார்க்குது வேதம்? பாவத்துக்கு விரோதமாக போராடுகிறதில் ரத்தம் சிந்தப்படத்தக்கதாக நீங்கள் இன்னும் எதிர்த்து நிற்க. அப்போ இந்த பாவத்துக்கு விரோதமா போராடணுமா? நான் பாவம் செய்ய மாட்டேன் அப்படின்னு போராடணுமா? எந்த அளவு போடணுமா? ரத்தமே சிந்தினாலும் நான் பாவம் செய்ய மாட்டேன், ரத்தமே சிந்தினாலும் நான் பாவம் செய்ய மாட்டேன். பாவத்துக்கு செத்துடணுங்க, பாவத்துக்கு செத்துடணும். அப்படி பாவத்துக்கு செத்து சுத்தமா வாழ்ந்தோன்னு வச்சுங்க, ஞானம் உள்ள பிள்ளைகள். அதனால தேவன் சந்தோஷப்படுகிறார். யோசிச்சு பாருங்க, பாவம் வரும்போது அது செயல்பாட்டிலேயோ எண்ணத்திலேயோ இல்லை நினைவுலையோ பாவம் வரும்போது அடிச்சு காலி பண்றோமோ? சாதாரண பாவம் செஞ்சு போயிடுறோமே. அப்போ ஏற்கனவே ஒருத்தன் நிந்திச்சுக்கிட்டு இருக்கிறான், அவன் பாவம் செய்யும்போது ஆண்டவர் வேதனைப்படுறாரு. நீதிமான்களாகிய நீங்களும் நானும் கூட தகப்பனுக்கு சந்தோஷத்தை கொடுக்க வேண்டியவங்க, ஞானமுள்ள பிள்ளைகளாக வாழ வேண்டியவங்க. நீங்களும் நானும் கூட பாவம் செஞ்சா இன்னும் அல்லவா அவர் நிந்திக்கப்படுறாரு. ஆனா அவர் என்ன விரும்புறாரு? என்னை நிந்திக்கிறவனுக்கு நான் உத்தரவு சொல்லணும்பா. ஆகவே நீ ஞானவனாகி என்ன சந்தோஷப்படுத்துப்பா, என்ன சந்தோஷப்படுத்து. நான் பாவத்துக்கு செத்துறணுங்க, எனக்கு பாவம் வேண்டாண்டவரே அப்படின்னு நீங்களும் நானும் வாழ்ந்தால் என் தேவன் உள்ளம் சந்தோஷப்படும், என் தேவனுடைய உள்ளம் சந்தோஷப்படும். இந்த நெப்போலியன் போனபாட் என்று சொல்லக்கூடிய ஒரு வீரன் இருந்தானா. அவன் கொஞ்சம் வீரர்களை வச்சு பட்டணங்கள் கிராமங்கள் இவைகளெல்லாம் பிடிச்சிட்டு வந்தானோ. அப்படிப்பட்ட சூழ்நிலையில ஒரு நாள் ஒரு கிராமத்தை பிடிக்கிறதுக்கு பிளான் போட்டாங்க. இது எப்படியோ பிளான் லீக் ஆகி அந்த கிராமத்தில் உள்ள மக்களுக்கு தெரிஞ்சு போச்சு. எல்லாரும் ராத்திரியா வீட்டை காலி பண்ணிட்டு போயிட்டாங்க. அடுத்த நாள் 15 சோல்ஜர்ஸோடு கூட இவன் வர்றான். வந்தா எல்லா வீடும் பூட்டியிருக்கு, எல்லா வீடும் பூட்டியிருக்கு. இது என்னடாது, எவனோ நம்மகிட்ட ஒற்றன் இருக்கிறானே அப்படின்னு சொல்லி ரொம்ப வேதனைப்பட்டு இருக்காரு. எவனோ சொல்லிட்டான், அதனால தான் எல்லாரும் பூட்டிட்டு போயிட்டாங்க அப்படின்னு வேதனைப்பட்டு இருக்கும்போது திடீர்னு சொல்லி பக்கத்தில் எங்கே விறகு வெட்டுற சத்தம் கேட்டுச்சுது. விறகு வெட்டுற சத்தம். உடனே நெப்போலியன் சொன்னான், வாங்கப்பா அங்கே போய் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி அங்கே போனால் ஒருத்தன் விறகு வெட்டிட்டு இருக்கான். நெப்போலியனையும் 15 வீரர்களையும் பார்த்துட்டான். அப்படி இருந்த போதிலும் கோடரி வச்சு மரத்தை வெட்டிக்கிட்டே இருக்கான். வந்தான் நெப்போலியன் 15 வீரர்களோடு வந்தான். அவன் கேட்குறான், நீ யார் அப்படின்னு சொல்லி. இந்த தேசத்தின் ராஜாவினுடைய உண்மையான குடிமகன் அப்படின்னா. உன் பேர் என்ன? வெஸ்லி. அவன் இவனை பார்க்கவே இல்லை, வெட்டிக்கிட்டே சொல்லிட்டு இருக்கான், தைரியமா சொல்லிட்டு இருக்கான், பார்க்கவே இல்லை. உடனே நெப்போலியன் சொன்னானா, இவனை ஷூட் பண்ணுங்கன்னு. அவன் சொன்னானா, இந்த பேர் உன் துப்பாக்கிலாம் நான் பயந்தவன் இல்லை, இந்த தேசத்தின் ராஜாவுக்கு நான் உண்மையான குடிமகன் அப்படின்னு சொன்ன உடனே, நிறுத்துங்கப்பா, சுட்டுறாதீங்க, இவன் மாதிரி ஆட்கள் தான் நமக்கு வேணும்னு சொல்லி நம்மளோட சேர்ற மாதிரி பண்ணிருங்கப்பான்னு 2 பேர் போனாங்களாம். போய் ஒரு இரும்பு கம்பியை நல்லா பழுக்க காய்ச்சி, இரும்பு கம்பியை நல்லா பழுக்க காய்ச்சி நேர வந்து வெட்டிக்கிட்டு இருக்கிறானா, வெட்டிக்கிட்டு இருக்கனுடைய இடது கையை இழுத்து பிடிச்சி அந்த பழுத்த கம்பியை வச்சு என்னன்னு போட்டாங்க. இவன் கேட்டான், வாட் இஸ் திஸ்? இன்னையிலிருந்து நீ நெப்போலியனை சேர்ந்து வந்துட்டான், இன்னையிலிருந்து நீ நெப்போலியனை சேர்ந்தவன். அப்போ சொன்னான், இந்த பருப்ப, நான் இந்த தேசத்தின் ராஜாவின் உண்மையான குடிமகன், ஒரு நாளும் நான் நெப்போலியனை கீழ்ப்படிய மாட்டேன், அவன் எனக்கு தலைவனாக இருக்க முடியாதுன்னு சொல்லிட்டு கோடரி எடுத்து அப்ப மரத்தில் கை அமைச்சு ஒரே வெட்டான், கையை தூக்கி தவறு போட்டான். புஷ்பு என்ன மாதிரி ஒரு மனுஷன் இருப்பான். அதைத்தான் இயேசுனர், உன் கண் இரல் உண்டாக்கினா பிடுங்கு, கையோடல் உண்டாக்கினா வெட்டு.
கால் இடம் உண்டாக்குன தரிச்சு. ஏன் பாவம் செஞ்சுட்டு நீ அக்கறை கடல் போகணும்? எந்த அளவுக்கு சொல்றாரு பாருங்க. நீ இரட்டை கண்ணனாய் நரகத்துக்கு போறதை பார்க்கணும், ஒற்றை கண்ணனாய் பரலோகத்துக்கு போறது நல்லதுன்னாரு. நான் என்ன சொல்றேன்னா, நம்ம தேசத்தில் இருக்கிற மக்களுக்காக நான் வருந்துறேன். ஆனால் நம்முடைய சபையானது தேவனை சந்தோஷப்படுத்தத்தக்கதாக ஞானமுள்ள சபையை, பாவத்துக்கு செத்த சபையா இருக்கணும். என்னால் பாவம் செய்ய முடியாதுப்பா, நான் பாவம் செய்ய மாட்டேன். அப்படி ஒரு வாழ்க்கை வாழணுங்க. ஆனா இன்னைக்கு எல்லாரும் என்ன பண்றாங்க, பாவம் செய்ய மாட்டாங்க, சூழ்நிலை வரும்போது செய்வாங்க. அவன் ஏன் செஞ்சான் பாவம்? உலகத்தான் சூழ்நிலை வருது செய்யறான். நம்ம ஏன் பாவம் செய்யறோம்? சூழ்நிலை வருது பாவம் செய்யறோம். அவனுக்கு நமக்கு என்னங்க வித்தியாசம்? அவனாலே நிந்திக்கப்படுறாரு, நம்ம பாவம் செஞ்சா நம்மளே நிந்திக்கப்படுறாரு. இப்ப ஆண்டவர் சந்தோஷப்படணுமா வேண்டாமா? நீதிமானுடைய தகப்பன் சந்தோஷப்படுறான். அப்போ நம்முடைய தகப்பனாகிய தேவன் நம்மளால சந்தோஷப்படணுமா வேண்டாமா? சந்தோஷப்படணும். அப்போ சந்தோஷப்படுறதுக்குன்னா நானும் நீங்களும் நீதிமான்களாய் ஆக்கப்பட்ட நீங்களும் நானும் ஞானவான்களா இருக்கணும். ஞானவான் யார்? தீமை விட்டு விலகிறவன், பாவத்துக்கு செத்தவன் தான் ஞானம். சோ ஒண்ணு, கிரியையினாலே பாவத்துக்கு செத்தவர்களாக இருந்தால் நீதிமான்களாகிய நாம் ஞானமுள்ள பிள்ளைகளாகி தகப்பனுக்கு சந்தோஷத்தை கொடுப்போம். ஒண்ணு. ரெண்டாவதாக ஒரு மனுஷனை சொல்றேன், தாவீது என் இருதயத்திற்கு ஏற்றவன், எனக்கு சித்தமானவளெல்லாம் செய்வானாரு. அந்த அளவுக்கு அவன் சந்தோஷத்தை கொடுத்துருக்கிறாங்க, அந்த அளவுக்கு சந்தோஷத்தை கொடுத்துருக்கான். எப்படின்னு சொல்லி, முதல்ல கிரியையில நம்ம எப்படிப்பட்டவங்களா இருக்கணும்? ஞானவான்களா இருக்கணும். அப்படின்னா தேவன் சந்தோஷப்படுறார். இப்போ இந்த தாவீது எப்படிப்பட்டவனா இருந்திருக்கான் பாருங்க. சங்கீதம் 19:12-13. தன் பிள்ளைகளை உணர்ந்தவன் யார்? மறைவான குற்றங்களுக்கு என்னை நீங்களாக்கும், துணிகரமான பாவங்களுக்கு உமது அடியேனை விலக்கி காரும், அவைகள் என்னை ஆண்டு கொள்ள ஒட்டாதிரும். அப்பொழுது நான் உத்தமனாகி பெரும் பாதகத்துக்கு நீங்களாயிருப்பேன். 14 சொல்லுவோம், என் வாயின் வார்த்தைகளும் இருதயத்தின் தியானமும் சமத்தில் புரியும். சரி, இருக்கட்டும். நான் என்ன சொல்றேன்னா, தன் பிழைகளை உணர்வேன். ஆண்டவரே, என் வாழ்க்கையில் வந்த பிழைய கூட நான் உணரணும்பா. ரகசியமா தப்பு செஞ்சிடக்கூடாது, துணிகரமா என் வாழ்க்கையில பாவம் வந்துடக்கூடாது. ஆண்டவரே அடியானே அதுக்கு விலைக்கு காரணம்னு சொல்லி ஜெபம் பண்றான். ஸோ தன்னுடைய வாழ்க்கையில ஒரு நாள் பத்சேபாள் விஷயத்துல தப்பு பண்ணிட்டான், அதன் பிறகு மன்னிப்பு கேட்டான். ஆனா இப்படிதான் சொல்றான், தெரியாம கூட பிழை கூட வந்துடக்கூடாது ஆண்டவரே. அப்படி என் வாழ்க்கையில உங்களை துக்கப்படுத்தி நான் வாழ விரும்பல, ஒரு பிழை கூட வரக்கூடாது, ரகசியமா தப்பு பண்ணிடக்கூடாது, துணிகரமா தப்பு பண்ணிடக்கூடாது. ஆண்டவரை என்னை ஒப்பு கொடுக்குறேன்னு சொல்லி கிரியைகளை சுத்தமா வாழ்றதுக்கு ஒப்பு கொடுத்தான். ரெண்டாவதாக, யார் தேவனை சந்தோஷப்படுத்த முடியும்? ஞானவானாகி என்னை இருதயத்தை சந்தோஷப்படுத்துன்றாரு. நீதிமொழிகளின் புஸ்தகம் 23வது அதிகாரம் 15வது வசனம். என் மகனே, உன் இருதயம் ஞானமுள்ளதா இருந்தால் என்னிலே என் இருதயம் மகிழும். ஓஹோ, நீதிமான் தகப்பனை சந்தோஷப்படுத்துறான், தன் தகப்பனை சந்தோஷப்படுத்துறான். நம்மெல்லாம் நீதிமான்கள், தேவன் நம்மை பிள்ளைகளை வைத்திருக்கிறார். அப்படியானால் நம்மாலே அவர் சந்தோஷப்படணும், அவர் சந்தோஷப்படணும். முதல்ல ஆண்டவர் எப்படி சொல்றாரு? என்னை நிந்திக்கிறவனுக்கு நான் உத்தரவு கொடுக்கத்தக்கதாக நீ ஞானவானாகி என் இருதயத்தை சந்தோஷப்படுத்தினார். அப்ப ஞானவான் யார்? பாவத்துக்கு செத்துவேன், பாவம் செய்யக்கூடாது, பாவத்துக்கு செய்யக்கூடாது. இங்க என்ன எழுது பாருங்க, என் மகனே உன் இருதயம் ஞானம் உள்ளதா இருந்தால் என்னிலே என் இருதயம் மகிழும். என்ன சொல்றாரு பாருங்க. ஏப்பா பாவம் செய்ய மாட்டேங்கிற, ரொம்ப சந்தோஷம். நீ செயல்பாட்டில் பாவம் செய்ய மாட்டேங்கிற, ரொம்ப சந்தோஷம், எனக்கு அது மகிழ்ச்சி. அடுத்தது கேட்கிறாரு, என் இருதயம் மகிழணும்னா நீதிமானுடைய தகப்பன் மகிழ்ச்சி அடைகிறான், சந்தோஷப்படுகிறான். இப்ப அவர் சொல்றாரு, என் மகனே உன் இருதயம் ஞானம் உள்ளதா இருந்தால் என்னிலே என் இருதயம் மகிழுன்றார். அது எப்படி? அது இருதயம் ஞானம் உள்ளதா? இப்போ பாவம் செய்யறது செயல்பாட்டில், ஞானம் சொன்னா என்னன்னு பாருங்க, அதை கொஞ்சம் தெளிவா சொல்ல விரும்புறேன். யோபுவின் புஸ்தகம் 28வது அதிகாரம் 28வது வசனம். மனுஷனை நோக்கி, இதோ ஆண்டவருக்கு பயப்படுவதே ஞானம், பொல்லாப்பை விட்டு விலகுவதே புத்தி என்றார் என்று சொன்னான். என்ன சொல்ற? இது ஆண்டவருக்கு பயப்படுவதே ஞானம். என் மகனே ஞானவானாகி என் இருதயத்தை சந்தோஷப்படுத்து. அப்போ ஆண்டவருக்கு பயப்படுவதுதான் ஞானம். உன் இருதயம் ஞானம் உள்ளதா இருந்தால்
என்னிலே என் இருதயம் மகிழும். அப்படி ஆனால் இருதயம் எப்படி ஞானம் உள்ளதா இருக்கணும்? எப்படி ஞானம்னா ஆண்டவருக்கு பயப்படுறதான் ஞானம். அப்ப இருதயம் எப்படி ஞானமாகும்? நீதிமொழியின் புஸ்தகம் 8வது அதிகாரம் 13வது வசனம். தீமையை வெறுப்பதே கர்த்தருக்கு பயப்படும் பயம். போதும். ஞானம்னா கர்த்தருக்கு பயப்படுதல் ஞானம். கர்த்தருக்கு பயப்படுதல் தீமையை வெறுப்பதே. தீமையை வெறுப்பதே கர்த்தருக்கு பயப்படும் பயம். அப்போ என் மகனே, உன் இருதயம் ஞானமுள்ளதா இருந்தால் என்னிலே என் இருதயம் மகிழுன்றார். நீதிமான்களுடைய தகப்பனாகிய தேவன் நம்மாலே மகிழ்ச்சி அடையணும் விரும்புகிறார். இருதயம் ஞானமுள்ளதா இருந்தால் என்னிலே என் இருதயம். அப்ப இருதயத்தில் என்ன செய்யணும்? தீமை வெறுப்பதே கர்த்தர் பயப்படுற பயம். கர்த்தர் பயப்படுதல் தான் ஞானம். அப்போ இருதயத்தின் நினைவை கூட சுத்தமா வச்சுக்கணுங்க. நினைவை அசுத்தப்படுத்திடாதுப்பா. என் உள்ள சந்தோஷம் பண்ணும்பா. என் மகனே, நீதிமானா இருக்கிற என் உள்ள சந்தோஷப்படணும்பா. உன் இருதயம் ஞானம் உள்ளதா இருந்தால், தீமை வெறுத்துறதா இருந்தா என் உள்ள சந்தோஷப்படும்பா அப்படின்னு கேட்கிறேன். அப்படியானா நம்முடைய வாழ்க்கையில அசுத்தமான நினைவுகள் வரும்போது அடிச்சு காலி பண்ண தெரியணுங்க. ஒண்ணு, கிரியைகளை பாவம் செய்யக்கூடாது. ஃபர்ஸ்ட் பாயிண்ட். என் மகனே, என்னை நிந்திக்கிறவனுக்கு உத்தரவு சொல்லும்படிக்கு நீ ஞானவானாகி என் இதயத்தை சந்தோஷப்படு. இப்ப என்ன கேட்கிறாரு? உன் இருதயம் ஞானம் உள்ளதா இருந்தால் என்னிலே என் இருதயம் என்றார். அப்போ இருதயம் ஞானம் உள்ளதுன்னா என்ன? ஞானம்னா என்ன? கர்த்தர் பயப்படுதல். கர்த்தர் பயப்படுதல் என்ன? தீமை வெறுப்பது. அப்போ தீமையை எண்ணத்துல கூட வெறுத்துடணுங்க. எண்ணத்துல கூட ஒரு தீமையான நினைவு சாவிடிச்சிடணும். சாவிடிச்சிடணுங்க. ஆண்டவர்கிட்ட சொல்லணுங்க, ஆண்டவரே, என் வாழ்க்கையில் ஒரு தேவையில்லாத எண்ணம் வந்தது, உங்களை வேதனைப்படுத்துனா அப்படிப்பட்ட வாழ்க்கை நான் வாழ விரும்பல. நான் சொல்லுவேன், நீங்க சொல்றீங்களே, சொல்ல முடியாது, தெரியாது. என் இருதயத்தை நிறுத்திங்க பண்ணுவேன். தேவையில்லாத எண்ணம் வந்து அது உங்களுக்கு வேதனையாகுது. நான் நினைக்கிற நினைவு எனக்கு சந்தோஷமா இருக்குது. ஆனா நீங்க வேதனைப்படுறீங்களே, நீங்க வேதனைப்படுறீங்களே. என் மகனே, உன் இருதயம் ஞானம் உள்ளதா இருந்தால் என்னிலே என் இருதயம் மகிழும்பா. அப்போ ஞானம்னா கர்த்தர் பயப்படுதல். கர்த்தர் பயப்படுதல் தீமை இருக்கிறது. இருதயம் ஞானம் உள்ளதா இருக்கணும். நான் சொன்னேன், இருதயத்தின் நினைவுலே அசுத்தத்தை வெறுத்தணும். அசுத்தமான நினைவு வருதுனாலே அதை அடிச்சு காலி பண்ணணும். முடியாது, என்னால முடியாதுப்பா. இதுதான் பவுல் சொல்வாரு 2 கொரிந்தியர் 10வது அதிகாரம் 4வது 5வது வசனங்கள். எங்களுடைய போராயுதங்கள் மாம்சத்துக்கு ஏற்றவைகளாயிராமல் அரண்களை நிர்மலமாக்குகிறதற்கு தேவ பலமுள்ளவைகளா இருக்கிறது. என்ன சொல்றாரு? எங்களுடைய போர் ஆயுதங்கள். அந்த போர் ஆயுதங்களை குறித்து எபேசியர் 6வது அதிகாரம் 14-15 இருக்கும். அது அப்புறம் பார்த்துங்க. 6 விதமான சர்வாயுதங்கள் அப்படின்னு இருக்கும். அந்த போராயுதங்கள் மாம்சத்துக்கு ஏற்றவளாயிராமல். அப்படின்னா ஈட்டி, அம்பு இது மாதிரி இல்லை. இது சாதாரணது, இது மாம்சத்துக்குரியது. மாம்சத்துக்கு ஏற்றதாயிராமல் அரண்களை நிர்மூலமாக்குறதுக்கு தேவ பலமுள்ளவர்களா இருக்கு. எது? எங்களுடைய போராயுதங்கள். எங்களுடைய போர அரண்களை கோட்டையே காலி பண்ணிடுறான். சொல்லிட்டு என்ன சொல்றான் பாருங்க, அடுத்த வசனம். அவைகளால் நாங்கள் தர்க்கங்களையும் தேவனை அறிகிற அறிவுக்கு விரோதமாய் எழும்புகிற எல்லா மேட்டிமையையும் நிர்மூலமாக்கி எந்த எண்ணத்தையும் கிறிஸ்துவுக்கு கீழ்ப்படிய சிறைப்படுத்துகிறோம். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். எங்களுடைய போராயுதங்கள் அரண்களை நிர்மூலமாக்கத்தக்கதான பலம் உள்ளது. அப்படி சொல்றோம். என்ன சொல்றோம்? அவைகளால் நாங்கள் தர்க்கங்கள் செய்ய மாட்டோம்றான். ஏன்? தர்க்கம் எதனால வருது? அகந்தையினால் மாத்திரம் வாது பிறக்கும், பெருமையினால் வரும். ஆகவே தர்க்கங்களையும் தேவனை அறிகிற அறிவுக்கு விரோதமாக எழும்புகிற எல்லா மேட்டுமையிலும் பெருமை, இதையும் பெருமை தான். இப்ப தேவனை அறிகிற அறிவுக்கு விரோதமானது என்னது? பெருமை. பெருமை. தேவனை அறிகிற இந்த பெருமை இருந்துச்சுன்னு வச்சுங்க, தேவனை அறிகிற அறிவு வராதுங்க. தேவனை அறிகிற அறிவு வராது. நீங்க நல்லா பைபிள் படிக்கலாம், நீங்க பைபிள் நிறைய படிக்கலாம், ஆனா பைபிளுக்குள்ள இருக்கிற தேவனுடைய அறிவு உள்ள வராது. ஏன்னா அந்த பெருமை அதை தடைப்படுத்திடும். பெருமை தேவனை அறிகிற அறிவை அடைய விடாது. ஆகினால் தான் சொல்றான், தேவனை அறிகிற அறிவுக்கு விரோதமானது பெருமை. அந்த எழும்புகிற எல்லா மேட்டிமைகளையும் நிர்மூலமாக்கி சாவடிச்சிருவேன். எனக்கு பெருமையே வரக்கூடாது, பெருமையே வரக்கூடாது அப்படின்னு சொல்லி எல்லாவற்றையும் நிர்மூலமாக்கி என்ன செய்யறானா,
எந்த எண்ணத்தையும் கிறிஸ்துவுக்கு கீழ்ப்படிய சிறைப்படுத்துறவளா இருக்கும். அப்போ நம்முடைய வாழ்க்கையில தேவன் விரும்பாத எண்ணங்களை சாத்தான் கொண்டு வருவான். இந்த எண்ணம் தாங்க செயல்பாடு கொண்டு வருது. எண்ணம் தான் செயல்பாடு கொண்டு வருது. அப்போ யார் சுத்தமா வாழ முடியும்னா எண்ணத்தையே சுத்தமா வச்சுட்டான் பாருங்க, அவனாதான் சுத்தமா வாழ முடியும். அப்படியானா தேவையற்ற எண்ணங்கள் உங்க எண்ணங்கள் உள்ள வரும்போது அடிச்சு காலி பண்ணும். அவைகளை சிறைப்படுத்த பிசாசே இயேசு நாமத்தினால சிறைப்படுது அப்படி சொல்லி பாருங்க, போயிருங்க. அசுத்தமான எண்ணம் ஆண் விஷயத்திலே பெண் விஷயத்துல இதை மட்டும் சொல்லலைங்க, இதை மட்டும் சொல்லலை. அவங்கள பார்த்தோன்னே எனக்கு ரொம்ப வேதனையா இருக்கு. அவங்களாம் மனுஷனா அப்படின்னு சொல்லி எண்ணம் வருது பார்த்தீங்களா, அது கூட தேவன் விரும்பாத எண்ணம், தேவனை அறிகிற அறிவுக்கு விரோதமான எண்ணம். அடிச்சு காலி பண்ணு. யாருக்கு அடுத்தவங்களை மேன்மையா எண்ண முடியாது தெரியுமா? யாருக்கு? பெருமை உள்ளவருக்கு தான் அடுத்தவங்க மேன்மையா எண்ண முடியாதுங்க. அது தேவனை அறிகிற அறிவுக்கு விரோதமானது. ஆனா அதை பற்றி கவலைப்பட மாட்டேங்கிறேன். பெருமை சாதாரணமாக இருக்கு. நம்மளை விட இவன் என்ன பெரிய ஆளு, நம்மளை விட இவ பெரிய ஆளு அப்படின்னு சொல்ற அளவுக்கு இருதயத்தில் நினைவு வருது பார்த்தீங்களா? அப்பவே அந்த நினைவை அடிச்சு காலி பண்ண தெரியணும். நான் அவங்கள விட சாதாரணப்பா அப்படின்னு சொல்ற அளவுக்கு தெரியணும். இன்னைக்கு பிரசங்க கேட்டீங்களே, கேட்ட உடனே அப்படி செய்வோம். 2 நாள் ஆகட்டும் போயிடும். இந்த மோட்டர் பைக் புதுசா வாங்கினா என்ன பண்ணுவாங்க தெரியுமா? தொடச்சி 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 வைப்பாங்க. அதுக்கப்புறம் 2 மாசம் ஆன 3 மாசம் ஆனோடனே 2 நாள் கழிச்சு துடைப்பான். அப்புறம் 5 மாசம் ஆனோடனே 3 நாள் கழிச்சு துடைப்பான். அப்புறம் 8 மாசம் ஆனோடனே அடுத்த வாரம் துவைச்சிக்கலாம். ஏன் அப்படின்னா அந்த இன்ட்ரெஸ்டே போயிடுச்சுங்க. நிறைய பேருக்கு எப்படி தெரியுமா? அதாவது இயேசு ஒரு உதாரணம் சொன்னார்ல, விதைக்கிறவன் ஒருவன் விதைக்க புறப்பட்டான், சில விதை வழியருகே வந்தது, அது காக்கா கொண்டு போயிடுச்சு. சில விதை கற்பாறையில் விழுந்தது, அது வேறு இல்லாதனால முளைச்சு கொஞ்ச நாள்ல போச்சு. இது நிறைய பேர் அப்படிதான், நிறைய பேர் அப்படிதான். இன்னைக்கு வசனம் கேட்ட உடனே இன்னும் ஆண்டவரே நான் இப்படி இருக்கணும், ஆண்டவரே அப்படி இருக்கணும், ஆண்டவரே அப்படி இருக்கணும், ஆண்டவரே அப்படின்னு சொல்லி ஜெபம் பண்ணிடுவோம். நல்லது. எவ்வளோ நாள் ஓடும்? எவ்வளோ நாள் ஓடுங்க? ஐயோ இனிமேல் எல்லாரோடும் நான் சமாதானமாக இருக்கணும்ப்பா அப்படின்னு நினச்சிட்டு வாழறீங்க. எவ்வளோ நாள் ஓடுது? கொஞ்ச நாளில் ஒரு பிரச்சனை ஓட்டுவேன். அவன் கிடக்கிற பேர் அவன் கிடக்கிற பேர் எங்க இல்லை. தேவன் விரும்பாத எந்த இடம் ஆண்டவர் சொல்றாரு, என் மகனே என் மகளே நீதிமானாகிய நீ தகப்பனாகிய எனக்கு சந்தோஷத்தை கொடுக்கும்படி உன் உள்ளம் ஞானமுள்ளதா இருந்தா என்ன சந்தோஷமா இருக்குமாப்பா? உன் உள்ளமே அசுத்தத்தை வெறுத்துச்சுன்னா எனக்கு சந்தோஷமா இருக்குமே. யோசிச்சு பாருங்க. தேவையற்ற எண்ணங்கள் வரும்போது அதை அடிச்சு காலி பண்ண தெரியணுங்க. நம்ம சில நேரங்களில் எண்ணத்தை வச்சிருப்போம், ஆனால் செயல்பாட்டில் அப்படி காமிப்போம். ஆனால் எண்ணம் ரொம்ப டேஞ்சர். இந்த எண்ணம் தான் சாத்தா என்ன பண்ணிடலாம் தெரியுமா? முதல்ல அழுத்துவோம், அப்புறம் என்ன தூங்கிச்சுன்னு வச்சுங்க, எண்ணம் செயல்பாட்டுக்கு வந்துடும். நோவா காலத்தில் மனுஷங்க பாவம் செஞ்சது எப்படி? நித்தம் அவருடைய நினைவுகள் பொல்லாதவைகளா இருந்ததுனால தாங்க, பொல்லாதவைகளா இருந்ததுனால தாங்க இன்னைக்கு பாவம் செஞ்சான். ஒரு மனுஷனுடைய இருதயத்தின் நினைவு தப்பா வரும்போதாங்க போய் சொல்றான், தப்பா நினைவு வரும்போதுதான் பாக்குறான், தப்பா நினைவு வரும்போதுதான் செயல்படுறான். ஒருத்தன் நினைவு சுத்தமா இருந்துச்சுன்னா அவன் பார்வை சுத்தமா இருக்கும், செயல் சுத்தமா இருக்கும், அவனுடைய பேச்சு சுத்தமா இருக்கும். அதனாலதான் சொல்றாரு, என் மகனே என் மகளே நீ நீதிமான்பா, என்னை சந்தோஷப்படுத்துறதுக்கு உன் இருதயமே ஞானமுள்ளதா இருந்தா எனக்கு சந்தோஷமா இருக்குமே அப்படின்றார். என்ன செய்யலாங்க? நீதிமானுடைய தகப்பன் சந்தோஷப்படுறான். அப்ப நம்ம தகப்பனாகிய தேவன் நீதிமான்களாகிய நம்மால சந்தோஷப்படணுமா வேண்டாமாங்க? ஏங்க தேவையில்லாத நினைவு, அவங்கள பற்றி தப்போ இவங்களை பற்றி தப்போ இல்லை என்ன சொல்றது அடுத்த பாலினத்தை குறித்த எண்ணமோ இல்லை வேற எந்த காரியத்தினாலும் எண்ணங்கள் வரும்போது தயவு செய்து அதை என்ன பண்ணுங்க, அரெஸ்ட் பண்ணிருங்க. இயேசு நாமத்தால எண்ணத்தை உண்டு பண்ணுகிற பொல்லாதவே போ, இயேசு நாமத்தால இப்படி சொல்லிக்கிட்டே இருங்க. அது வராதுங்க. இவங்க கிட்ட போனா தொல்லை கொடுப்பான், அரெஸ்ட் பண்ணி ஜெயிலில் போடுறான். அதனால இவன்ட்டு போகக்கூடாதுன்னு வராது. இந்த எலிசா சொன்னான், ராஜாவும் தான் அடி அப்படின்னா, இவன் எத்தனை தடவை அடிச்சான்?
3 தடவை என்னமோ அடித்தான். அட பாவி, 3 தடவை தான் நீ எதிரியை ஜெயிப்ப. நீ நிறைய தடவை அடிச்ச கூட 5 தடவை அடிச்சுனா வாழ்நாள் முழுசும் ஜெயிச்சிருப்பிய. அப்படி நம்ம என்ன பண்ணுவோம், இந்த தேவையற்ற நினைவு வரும்போது எதிர்த்துருவோம். வேண்டாம் போகணும், 1 நாள் 2 நாள் 3 நாள் எதிர்த்துருவோம். அட போடா, இது என்னடா தொல்லை கொடுக்குது அப்படின்னு சொல்லி அதுக்கு மேலே கேட்க மாட்டோம். அதுக்கப்புறம் அந்த நினைவில் தான் இருக்கும். இல்லைங்க, இந்த நினைவு சுத்தமாக இருந்தால் அவர் சொல்றாரு, என் மகனே உன் இருதயம் ஞானம் உள்ளதா இருந்தால் என்னிலே என் இருதயம் மகிழும் பான்றார். என் இருதயம் மகிழும். அப்போ ஆண்டோட உள்ளத்தை மகிழ்ச்சி ஆக்கணும்னா நினைவை சுத்தமாக்கணும். ஃபர்ஸ்ட் பாயிண்ட், செயல்பாடு சுத்தமாக இருந்தால் தேவன் மகிழ்வார். 2வது, நினைவு சுத்தமாக இருந்தால் தேவன் மகிழ்வார். நினைவு சுத்தமாக இருக்கிறதுக்கு நம்ம கையில் தாங்க இருக்குது. சாத்தான் அசுத்த நினைவை கொண்டு வந்துக்கிட்டே இருப்பான். நான் சொல்றது பாலின எண்ணத்தை மட்டும் அல்ல அல்ல அல்ல, அதுவும் பாவம் தான். அந்த எண்ணமும் பாவம் தான். வேற எந்த எண்ணமும் சரி, தேவன் விரும்பாத எண்ணம் எந்த எண்ணமா இருந்தாலும் சரி, உள்ள வந்து எண்ணத்தை கொடுத்துட்டான்னு வச்சுங்க, அது நம்ம அனலைஸ் பண்ணிக்கிட்டே இருக்கோம்னா நிச்சயம் தப்பு பண்றோம்னு அர்த்தம். இல்லை ஆண்டவரே, என்னால் உங்கள் உள்ளம் வேதனைப்படக்கூடாது, என்னால் உங்கள் உள்ளம் வேதனைப்படக்கூடாது ஆண்டவரே, இந்த எண்ணத்தை, தேவன் விரும்பாத எண்ணத்தை நான் சிறைப்படுத்துகிறேன்னு சொல்லி சிறைப்படுத்துவோமானால் அப்பொழுது தேவனுடைய உள்ளம் சந்தோஷம் அடையும். ஆமென், ஹல்லேலூயா. என் இருதயத்திற்கு ஏற்றவன் தாவீதுன்னு சொல்லி வேதம் சொல்லுது. அவன் என்ன செஞ்சான், பிழைய உணர்றேன், மறைவான குற்றம் வேணாம், துணிகரமான வேணான்னு சொன்னவன் அவன் செயல்பாட்டில் சுத்தமாக இருக்கணும்னு நினைக்கிறான். 2வது, இவன் இங்கே என்ன பண்ணுறான் பாருங்க, என் இருதயத்திற்கு ஏற்றவன் சொன்னாரு, 1 செயலில் தப்பண்ண மாட்டேங்கிறான். 2 சங்கீதம் 139 23 24. தேவனே என்னை ஆராய்ந்து என் இருதயத்தை அறிந்து கொள்ளும், என்னை சோதித்து என் சிந்தனைகளை அறிந்து கொள்ளும். தேவனே என்னை ஆராய்ந்து என் இருதயத்தை அறிந்து கொள்ளும். எப்படிங்க ஆராய்ஞ்சு அறியறது? என் இருதயத்தை நீங்க அறியணும். எப்படி ஆராயிறது? எப்படி அறிந்து கொள்ள முடியும்? ஆராய்ந்து அறிந்து கொள்ளுங்கள். என்ன நீங்க ஆராய்ஞ்சு பாருங்க, ஆராய்ஞ்சு பாருங்க. என்னை சோதித்து என் சிந்தனைகளை அறிந்து கொள்ளுங்க. என்னை சோதிச்சு பார்த்துங்க. நான் புரியுற மாதிரி உங்களுக்கு புரியுற மாதிரி சொல்றேன். சோதிச்சேருதுண்ணா, ஒருத்தன் போறான், பாக்கெட்ல இருந்து கைக்குட்டை எடுக்கிறான், அவன் பாக்கெட்ல இருந்து ஒரு 500 ரூபாய் கீழே விழுது. இப்போ சாத்தான் சொல்றான், நீ எடுத்துக்கோ நீ எடுத்துக்கோ அப்படின்னு சிந்தனையில சொல்றான். இப்போ இதுதான் சோதனை. ஆண்டவர் நமக்கு வைத்திருக்க சோதனையிலே என் சிந்தனைகளை அறிந்து கொள்ளும். என்னை சோதிச்சு பாருங்க. 500 ரூபா போட வச்சிங்கள, நான் என் சிந்தனையில் எப்படி இருக்கேன்னு சொல்லி நீங்க அறிஞ்சுக்க போறீங்க. இப்போ நான் எடுத்து கொடுத்துட்டேன்னா நல்ல சிந்தனை உள்ளவன். இதுதான் டெஸ்ட், இதுதான் டெஸ்ட். டெஸ்ட் இல்லாமல் நமக்கு பாஸ் வர முடியாது. நான் சுத்தமாக இருக்கிறேன்னு சும்மானாலும் சொல்லலாம், ஆனால் டெஸ்ட் வரும்போது அங்கே சுத்தமாக இருக்கிறோமா இல்லைன்னு தெரியும். டெஸ்டே இல்லைன்னா எப்படி தெரியும்? அதனால தான் அவன் சொல்றான், தேவனுடைய இருதயத்துக்கு ஏற்றவன் என்னை சோதித்து என் சிந்தனைகளை அறிந்து கொள்ளும், என்னை ஆராய்ந்து என் இருதயத்தை அறிந்து கொள்ளும். என் நினைவு எப்படி இருக்குன்னு சொல்லி அறிந்து கொள்ளுங்க. ஆண்டவரை என்னை சோதிச்சு பாருங்க, ஆராய்ஞ்சு பாருங்க, எப்படியோ பாருங்க என் இருதயம் எப்படி இருக்குன்னு உங்களுக்கு தெரியும் சொல்லிட்டு என்ன சொல்றான் பாருங்க. அடுத்த வசனம், வேதனை உண்டாக்கும் வழி என்னிடத்தில் உண்டோ என்று பார்த்து நித்திய வழியிலே என்னை நடத்தும். ஆண்டவரே என்னை சோதிச்சு பார்த்து நீங்க டெஸ்ட் பண்ணி காரியங்களை செய்யும்போது எங்கோ சின்ன பிரச்சனைனால உங்களுக்கு வேதனை உண்டாகுதுன்னா, உங்களுக்கு வேதனை உண்டாகுதுன்னா வேண்டாம் ஆண்டவரே, என்னை நித்திய வழியில் நடத்திருங்கப்பா, உங்களுக்கு நான் வேதனையை கொடுக்க விரும்பல ஆண்டவரே அப்படின்னு சொல்றான். நினைவுல நான் வேதனை கொடுக்கலன்றான். இன்னொரு வார்த்தை சொல்லுவான், வாசிங்க சங்கீதம் 17:3. நீர் என் இருதயத்தை பரிசோதித்து ராக்காலத்தில் அதை விசாரித்து என்னை புடமிட்டு பார்த்தும் ஒன்றும் காணாதிருக்கிறீர், என் வாய் மீறாதபடிக்கு தீர்மானம் பண்ணினேன். என்ன சொல்றான்? என் இருதயத்தை பரிசோதித்து பார்த்து என்னை சோதித்து என் இருதயத்தை அறிந்து கொள்ளணும். நான் இங்க சொல்றேன், நீர் என் இருதயத்தை பரிசோதித்து ராக்காலத்தில் அதை விசாரி என்னை புடமிட்டு பார்த்தும் ஒன்றும் காணாதிருக்கிறீர் அப்படின்னா நீங்க என் இருதயத்தை டெஸ்ட் பண்ணிட்டு அதுல ஒண்ணு கூட நீங்க கண்டுபிடிக்க முடியல. எப்படி இருந்திருப்பான் அவனும் ஒரு மனுஷன் தானேங்க, அவனும் ஒரு மனுஷன் தானே. என்னை சோதிச்சு பாருங்கன்னு கேட்டான், என் நினைவுகளை அறிஞ்சிங்க ஆண்டவர் என்றான்.
இப்ப சொல்றான், என்னை சோதித்து ஆராய்ந்து பார்த்தோம், என் இருதயத்தில் ஒன்னே உங்களை பார்க்க முடியாது. நீங்க விரும்பாத எந்த எண்ணமும் என்கிட்ட இருக்க முடியாதுன்றான். எந்த அளவுக்கு வாழ்ந்திருப்பாங்க? அவனால வாழ முடியுமானா நம்மாலேயும் முடியும். ஆமே, முடியுங்க. ஏன்னா அன்னைக்கு அவன் சாதாரண மனுஷன், ஆனா இன்னைக்கோ நீங்களும் நானும் இயேசுவின் ரத்தத்தினால் மீட்கப்பட்டவங்க. இயேசு பாடுபட்டு நம்மளை காப்பாத்தினார். இந்த பாடுகளுக்காவது நம்மளுடைய எண்ணம் வர வேண்டாமா? இத்தனை பாடுபட்டு நம்மளை காப்பாத்தினாரு. அப்படி அந்த பாடுகளை நினைச்சாலே ஒரு மனுஷன் தப்பு பண்ண மாட்டாங்க. இல்லாதனால தான் தப்பு பண்றான், செயலையோ சிந்தனையிலோ. ஓகே, இது ரெண்டாவது. என் மகனே, என்னை நிந்திக்கிறவனுக்கு நான் உத்தரவு சொல்லத்தக்கதா நீ ஞானவானாகி என் இதயத்தை சந்தோஷப்படுத்து. அப்போ நிந்திக்கிறது எப்படி? பாவம் செய்யறதுனால. அப்போ முதல்ல எப்படி தேவன் சந்தோஷப்படுற மாதிரி வாழணும்? தீமை வெறுத்துடணும். ரெண்டாவது, தீமையான எண்ணங்களை வெறுத்துடணும். ஒன்று, செயல்பாட்டில் தீமை இருக்கணும். ரெண்டாவது, உன் இருதயம் ஞானமுள்ளதா இருந்தால் என்னிலே என் இருதயம் ஆளுனாரு. தீமையான எண்ணங்களை வெறுத்துடணும். தீமையான எண்ணங்களை வெறுத்துடணும். ரெண்டு. மூன்றாவதாக நீதிமொழிகளின் புஸ்தகம். இந்த இருதயத்தில் ஞானம் உள்ளவன் என்ன செய்வான் பாருங்க. 10வது அதிகாரம் 8வது வசனம். இருதயத்தில் ஞானமுள்ளவன் கட்டளைகளை ஏற்றுக்கொள்ளுகிறான். போதும். என் மகனே, உன் இருதயம் ஞானம் உள்ளதா இருந்தால் என்னிலே என் இருதயம் மகிழுன்னாரு. இப்ப இவன் என்ன சொல்றது வேதம்? ஒரு மனுஷன் இருதயத்தில் ஞானம் உள்ளவன் என்ன பண்றான்? சிந்தனைகளை சுத்தமா இருக்கிறான். அப்படி இருதயத்தில் ஞானம் உள்ள அப்படி சுத்தமானவன் கட்டளைகளை ஏற்றுக்கொள்கிறான். அப்படின்னா ஆண்டவர் சொன்ன வசனங்களை ஏற்றுக்கொள்வான். யாரவன்? இருதயத்தில் ஞானம் உள்ளவன். அசுத்த நினைவியா வாழ்க்கையில் வந்துடக்கூடாதுன்னு நினைக்கிறான். பார்த்தீங்களா? அவன் ஆண்டவர் என்ன சொன்னாலும் கேட்பாங்க. இன்னைக்கு ஏன் தேவனுடைய பிள்ளைகள் என்று சொல்லக்கூடிய அநேகருக்கு வசனத்தின்படி வாழ முடியல? இந்த வசனத்தின்படி பார்த்தீங்கன்னா இருதயத்தில் ஞானம் இல்லைன்னு அர்த்தம். இருதயத்திலே தேவருக்கு பயப்படுற பயம் இல்லைன்னு அர்த்தம். அதனால நிறைய வசனங்கள் கீழ்ப்படிய முடியல. யோசிச்சு பாருங்க, இன்னைக்கு ஏன் கீழ்ப்படிய முடியல உங்களுக்கு? ஆனா பைபிள் மட்டும் கரெக்டா படிச்சிடும். படிச்சு சிலர் சொல்லுவாங்க, வீட்டில் நல்லா படிக்கிறாங்க, பரீட்சை எழுதும் போது தான் மாற்றி எழுதிட்டு வந்துடுறான். எதுக்கு படிச்ச என்ன பிரயோஜனம்? பைபிள் நல்லா படிக்கிறாங்க, வாழ்றதான் மாற்றி வாழ்றாங்க. என்ன பிரயோஜனங்க? என்ன பிரயோஜனம்? இருதயத்தில் ஞானம் உள்ளவன் கட்டளைகளை ஏற்றுக்கொள்கிறான். ஆண்டவர் விரும்புறது என்ன? என் மகனே, உன் இருதயம் ஞானம் உள்ளதா இருந்தால் என்னிலே என் இருதயம் ஆகிவிடு. அப்ப இருதயத்தில் ஞானம் உள்ளவன் என்ன பண்றான்? எண்ணத்துல அசுத்தத்தை வெறுக்கிறான். அடுத்த இருதயத்தில் ஞானம் உள்ளவன் என்ன செய்வானா? கட்டளைகளை ஏற்றுக்கொள்வான். வசனம் என்ன சொல்றதோ ஏத்துக்குவான. வசனம் என்ன சொல்றதோ அப்படியே நான் வாழ்வேன்னு சொல்றீங்க பார்த்தீங்களா? அவங்க இருதயத்தில் ஞானம் உள்ளவங்க. இருதயத்தில் ஞானம் உள்ளவங்க. அதனால தேவன் சந்தோஷப்படுவார். நீதிமானுடைய தகப்பனாகிய தேவன் சந்தோஷப்படுவார். இப்ப ஆண்டவர் என்ன வசனம் சொன்னாலும் கீழ்ப்படுவீங்களா? அதுக்கு தானே பைபிள் படிக்கிறீங்க. ஆனா இதுபடிலாம் வாழ்ந்தா எங்க வீட்டில் ஒத்துக்க மாட்டாங்க. இப்படிலாம் வாழ்ந்தா என் குடும்பத்தார் அனுமதிக்க மாட்டாங்க. சரிலாம் வேணாங்க. ஏங்க, ஒன்னே ஒன்று தானங்க விட்டுட்டேன், மற்றதெல்லாம் நான் கரெக்டாக தானங்க செய்கிறேன். இந்த ஒன்று விட்டு தான் தப்பா போச்சு. ஒன்று விடுறதான் தப்பா போச்சு. ஆண்டவர் வேலை எப்படி அன்பு உள்ளவங்களா இருக்கணும்? முழு இதயத்தோடும் முழு ஆத்மாவோடும் முழு மனதோடு அன்பு கூறணும். சரிதானா? அப்போ முழு மனசோடு அன்பு கூறுறதுனா என்ன? அன்பு கூறுறதுனா என்ன? வசந்தபடி வாழ்றது தான் அன்பு கூறுறது. சரியா? நான் உங்களுக்கு ஏற்கனவே சொன்னா கூட சொல்றேன். ஒரு கணக்கு போடுறேன். 2 கூட்டல் 2 கூட்டல் 5 கூட்டல் 1 கூட்டல் 10,000 எவ்வளவு? 10,010. ரைட்? ஆன்சர் ரைட். 10 மார்க்கு. இவன் 2 கூட்டல் 2 கூட்டல் 5 கூட்டல் 1. இந்த 10,000 எப்படி எழுதுறதுல? இது ரொம்ப பெருசு, இதெல்லாம் நம்மளால் எழுத முடியாதுன்னு அந்த 10,000 விட்டுட்டான். ஆன்சர் எவ்வளவு? 10. மார்க் என்ன? முட்டை. சார் இவ்வளவு எழுதியிருக்கேன், கூட்டியிருக்கேன் சார், இந்த 1 தானே சார் விட்டுட்டேன், மார்க் போட்டுருங்க சார் அப்படின்னா எந்த வாத்தியார் போடுவார்? எந்த வாத்தியார் போடுவார்? எந்த வாத்தியாரும் போட மாட்டார்.
சரி, இப்படி சொல்றேன். 10,000 கூட்டல் 20,000 கூட்டல் 20,000 கூட்டல் 50,000 கூட்டல் 1 எவ்வளவு? ஐயோ, என்னைய கணக்கு பாடமா கற்றுக் கொடுக்க வந்த 1,01,000 1,01,000. இவன் 10,000 கூட்டினா, அடுத்த 20,000 கூட்டினா, அடுத்த 20,000 கூட்டினா, அடுத்த 50,000 கூட்டினா, இந்த 1 கூட்ட மறந்துட்டான். இப்போ ஆன்சர் என்ன? 1,00,000. மார்க் என்ன? முட்டை. மார்க் முட்டை. சார், இவ்வளவுலாம் கூட்டினேன் சார், 1,00,000 வரைக்கும் கூட்டினேன் சார், அதுக்கு ஒரு மார்க் போடுங்க சார். எந்த வாத்தியார் போடுவார்? நம்முடைய தேவன் நீதி உள்ள நியாயாதிபதி, வசனத்தின்படியே நியாயந்திருக்கிறவர், வசனத்தின்படியே நியாயந்திருக்கிறவர். அவர் ஒன்றை சொன்னார்னா செய்யத்தான் செய்யணும். ஏதும் சொல்லுது, இருதயத்தில் ஞானமுள்ளவன் கட்டளைகளை கை கொள்கிறாங்க. ஏத்துக்கான், கட்டளைகளை ஏத்துக்குவான். என்ன வசனமா இருந்தாலும் நான் ஏத்துக்கிறேன் ஆண்டவரே, என்ன வசனமா இருந்தாலும் ஏத்துக்கிறேன். யாருக்கு இது கடினமா இருக்கு தெரியுமா? வாசிங்க, ஆண்டவரே சொல்றாரு. சங்கீதம் 81 11 12. என் ஜனமோ என் சத்தத்துக்கு செவி கொடுக்கவில்லை, இஸ்ரவேல் என்னை விரும்பவில்லை. ஒரு நிமிஷம் நில்லுங்க. என் ஜனம் தான். என் மகனே, என் மகளே, நீ யாரு? நீதிமான், எனக்கு சந்தோஷத்தை உண்டு பண்ணுப்பா அப்படின்னு சொன்னா, என் ஜனமோ என் சத்தத்துக்கு செவி கொடுக்கவில்லை. இஸ்ரவேல் ஏன் சத்தத்துக்கு செவி கொடுக்கவில்லையா? இஸ்ரவேல் என்னை விரும்பவில்லை. விரும்பவில்லை. தேவனே சொல்றாரு, என் சத்தத்துக்கு ஏன் செவி கொடுக்க மாட்டேங்கிறாங்க தெரியுமா? என்னை விரும்பல, என்னை விரும்பவில்லை. அருமையானே, எவ்வளவு வேதனை இருக்கும் ஆண்டவருக்கு. என் சத்தத்துக்கு செவி கொடுக்க மாட்டேங்கிறாங்க. காரணம் தெரியுமா? ஐயோ, என்ன விரும்ப மாட்டேங்கிறாங்களே, என்ன விரும்ப மாட்டேங்கிறாங்களே. எவ்வளவு வேதனை இருக்குங்க. எங்க பெத்த தகப்பன் பிள்ளைகிட்ட சொல்றாரு, மகனே இதை போய் செஞ்சுட்டு வா. சும்மா இருங்க. தகப்பனுக்கு எப்படிங்க இருக்கும்? எப்படி இருக்கும்? ஆண்டவர் சொல்றாரு, என் ஜனமோ என் சத்தத்துக்கு செவி கொடுக்க மாட்டேங்குது. ஏன் தெரியுமா? என்ன விரும்ப மாட்டேங்கிறாங்கப்பா. சொல்லிட்டு அடுத்த வசனம் சொல்றாரு, ஆகையால் அவர்கள் இருதயத்தின் கடினத்திற்கு விட்டு விட்டேன். இப்ப அடிச்சு ஆண்டவர் எண்ணத்துக்கு கொண்டு வந்திருக்கலாம், அடிச்சு ஆண்டவர் எண்ணத்துக்கு கொண்டு வந்திருக்கலாம். ஆனா ஆண்டவர் என்ன பண்ணிட்டாரு தெரியுமா? என்ன வேணாலும் பண்ணிக்கோ, உன் இஷ்டத்துக்கு நடந்துக்கோ, இதய கடினத்துக்கு விட்டு விட்டேன். தங்கள் யோசனைகளின்படியே நடந்தார்கள். ஓஹோ, இப்ப தேவனுடைய வார்த்தையின்படி நடக்கிறவங்க எப்படி நடக்கிறாங்க? தாங்கள் யோசித்த யோசனைப்படி நடக்கிறாங்க. என் மகனே, உன் இருதயம் ஞானமுள்ளதா இருந்தால் என்னிலே இருதயவன், இருதயத்தில் ஞானமுள்ளவன் கட்டளைகளை ஏற்றுக்கொள்கிறான். ஆனா ஏன் ஜனங்களுக்கு வசனத்தின்படி வாழ முடியல? தேவனை விரும்பவில்லை. அவங்க இருதயம் கடினப்பட்டு போச்சு. எதுல? ஆண்டவர் மேல இருந்த அன்புல கடினப்பட்டு போச்சு. அன்பு இல்லாம போச்சு, கடினப்பட்டு போச்சு. அதனால அவங்க இஷ்டத்துக்கு விட்டப்பா, உங்க யோசனைப்படி நடந்துங்கடா. ஏன் வசனத்தின்படி நடக்க மாட்டேங்கிறாங்க? ஏன் விட்டுட்டாரு? அவர் தான் விட்டாரு. உங்களால் நடக்க முடியல. ஏன் நடக்க முடியல? அவரே விட்டுட்டாருப்பா, நீ எப்படி வேணா இருந்துக்கோ, எப்படி வேணா இருந்துக்கோ. ஐயோ ஐயோ, என்ன வாழ்க்கை போங்க. ஏங்க, அவரை விரும்பாதனால வசந்த் இப்படி வாழ மாட்டேங்கிறாங்க. ஆனா அவர் சொல்றாரு, உன் இருதயம் ஞானம் உள்ளதா இருந்தால் என் கட்டளை கை கொடுவியே. ஓகே, என்ன சொல்றாரு பாருங்க. 1 யோவான் 5:3 நாம் தேவனுடைய கற்பனைகளை கைக்கொள்வதே அவரிடத்தில் அன்பு கூறுவதாம். அவருடைய கற்பனைகள் பாரமானவைகளும் அல்ல. இப்ப இங்க என்ன சொல் பாருங்க, ஒரு கூட்டம் ஜனங்கள் செய்ய மாட்டேங்கிறாங்க. ஏன் செய்யல? வசந்தபடி தேவனை விரும்பல, அதனால செய்யல. ஆனா இங்க என்ன சொல், தேவனுடைய கற்பனைகளை கை கொள்வதே அவரிடத்தில் அன்பு. அப்ப ஆண்டவர் மேல அன்பு கூறுறதுனால தேவனுடைய வசனத்தை கை கொள்றான். யாருக்கு ஆண்டவர் மேல 100% அன்பு இருக்குதோ அவன் கட்டாயம் கீழ்படுவான். அப்படிப்பட்டவனுக்கு அவருடைய கற்பனைகள் பாரமா இருக்காது. வசனம் ஒன்றும் பாரமாவே இருக்காதுங்க, பாரமாவே இருக்காது. அது எந்த வசனமா இருந்தாலும் சரி, சொன்னவர் ஆண்டவர், நான் கீழ்ப்படுகிறேன், எதுவும் பாரமா தெரியாது. ஏன்னா அவர் மேல இருக்க அன்புல. இன்னைக்கு ஏன் கீழ்ப்படிய மாட்டேங்கிறாங்க?
அவரை விரும்பலை, அதனால கீழ்ப்படிய மாட்டேங்க. யோசிச்சு பாருங்க, ஏதாவது வசனம் உங்களால் கீழ்ப்படிய முடியாமல் இருக்கீங்களா அப்படின்னா என்ன அர்த்தம்? அவரும் மேலே உங்களுக்கு விருப்பம் இல்லைன்னு அர்த்தம். உங்களுக்கு விருப்பம் இல்லைன்னு அர்த்தம். அதனால தான் கீழ்ப்படிய முடியல. அவர் நம்மளை அடிச்சு அதை திருத்திக்கலாம்ல, அடிச்சும் திருத்தலை, உன் இஷ்டத்துக்கு விட்டேன், போ உன் மனக்கடினத்துக்கு படி விட்டேன் அப்படின்றாரு. எப்படிங்க? ஆனால் ஆபிரகாம் மனைவி சொல்றா, ஆகாரையும் பிள்ளையும் அனுப்பிச்சு விடுங்கன்னு. ஆனால் அவன் முடியாதுன்ட்டான். ஆனால் அதே ராத்திரி சொல்றாரு, சாரா சொல்றதை கேளு, உடனே அனுப்பிச்சு விடுங்க. ராத்திரி சொன்னார், காலையில் எழுப்பி அனுப்பிச்சு விட்டானுங்க. ஈசாக்க பலியிட சொல்றாரு, காலையில் எழுப்பி போயிட்டான், பலியிடறதுக்கு போயிட்டான். மரியாள் நிச்சயம் பண்ணி இருக்குது. நிச்சயம் பண்ணப்பட்ட நிலைமையில தூதன் வந்து சொல்றான், உடனே சொல்றாவா, இதோ நான் ஆண்டவருக்கு அடிமை, உடைய வார்த்தையின்படி எனக்கு ஆகட்டும். அவங்கெல்லாம் தங்களை நேசிக்கலைங்க, சுற்றி சொந்தக்காரங்களை நேசிக்கல, என் தேவனை மாத்திரம் நேசிச்சாங்க. யோவான நீங்க பாருங்க, அவனும் குடும்பத்தார் நேசிக்க, கர்த்தரை மட்டும் நேசிச்சான். ஆண்டவர் சொன்ன உடனே கீழ்ப்படிவான், சொன்ன உடனே கீழ்ப்படிவான். ஏன் கீழ்ப்படிவான் சொல்லுங்க பாப்பா? ஏன் உடனே கீழ்ப்படுறாங்க? அவர் மேல அன்பு இருக்கிறதுனால உடனே கீழ்ப்படுறாங்க. எந்த கற்பனையும் என்னவா இருக்காது, பாரமா இருக்காது. அவர் மேல அன்பு இருக்கிறவனுக்கு எந்த வசனமும் பாரமா இருக்காதுங்க, எந்த வசனமும் பாரமா இருக்காது. வேதம் சொல்லுது, வாசிங்க. இப்போ தாவீது தேவனுடைய இதயத்துக்கு ஏற்றவன், நானும் நீங்களும் நீதிமான்கள். நம்மால தேவனுடைய உள்ளம் சந்தோஷப்படணும். ஒன்று, பாவம் செய்யாம கிரியையில சுத்தமாக இருந்து சந்தோஷப்படுத்தணும். 2, நினைவுல சுத்தமாக இருந்து சந்தோஷப்படணும். 3, வசனத்தை கேட்டு கீழ்ப்படிந்து சுத்தமா இருக்கணும். தாவீதை குறித்து ஆண்டவர் சொல்றார், அப்போஸ்தலர் நடபடிகளின் புஸ்தகம் 13வது அதிகாரம் 22ஆம் வசனம். பின்பு அவர் அவனை தள்ளி தாவீதை அவர்களுக்கு ராஜாவாக ஏற்படுத்தி, ஈசாயின் குமாரனாகிய தாவீதை என் இருதயத்துக்கு ஏற்றுவனாக கண்டேன், எனக்கு சித்தமானவைகளை எல்லாம் அவன் செய்வான் என்று அவனை குறித்து சாட்சியும் கொடுத்தார். என்னங்க சாட்சி? அவனை குறித்து சொல்றாரு பாருங்க, தாவீது என் இருதயத்திற்கு ஏற்றவனாய் கண்டேன், அவன் எனக்கு சித்தமானவளை எல்லாம் செய்வான்றார். சித்தமானவளை எல்லாம் செய்வான் என்று அறிந்திருக்கு. அப்படின்னா அவருடைய சித்தம் எங்க இருக்குது? வேதத்தில் இருக்கு. சித்தமான எல்லாம் செய்வான். அதனால தான் என் இருதயத்துக்கு ஏற்றவன், என் இருதயத்துக்கு ஏற்றவன். யோசிச்சு பாருங்க, தேவ வசனத்தின்படி எல்லாம் செய்றான் பாருங்க, அவன் தேவனுடைய உள்ளம் சந்தோஷப்படுங்க. அதுதான் ஆண்டவர் சொன்னாரு, ஞானம் உள்ளவன் கட்டளைகளை ஏற்றுக்கொள்கிறான். இருதயத்தில் ஞானம் உள்ளவன் கட்டளைகளை ஏற்றுக்கொள்கிறான். ரைட். 3, 4வதாக நீதிமானாகிய நீங்களும் நானும் தேவனை சந்தோஷப்படுத்தணும். எப்படி சந்தோஷப்படுத்துறது? வாசிப்போம். நீதிமொழிகளின் புஸ்தகம் 11வது அதிகாரம். எப்படி ஞானவானாகி சந்தோஷப்படுத்தினாரு? 30வது வசனம். நீதிமானுடைய பலன் ஜீவ விருட்சம், ஆத்துமாக்களை ஆதாயப்படுத்தி கொள்ளுகிறவன் ஞானமுள்ளவன். என்ன சொல்றாரு? என் மகனே, நீ ஞானமுள்ளவனா இருந்தா என் உள்ளம் சந்தோஷப்படுமாப்பா. நீ இருதயத்தில் ஞானமுள்ளவனா இருந்தா என் உள்ளம் சந்தோஷப்படுமாப்பா. இருதயத்தில் ஞானமுள்ளவனா இருந்தா கட்டளை ஏத்துவியப்பா அப்படின்னு சொன்னவர் இப்போ சொல்றாரு, ஆத்துமாக்களை ஆதாயப்படுத்தி கொள்கிறவன் ஞானமுள்ளவன். நீ ஞானவானாகி என் இருதயத்தை சந்தோஷப்படுத்தினாரா? அப்போ ஆண்டவருடைய உள்ளத்தை சந்தோஷப்படுத்தணும்னு நினைக்கிறவன் என்ன செய்வான்? ஆத்துமாக்களை ஆதாயம் பண்ணுவான். ஆத்துமாக்களை ஆதாயம் பண்ணுவான். எப்படிங்க? நமக்கெல்லாம் ஆத்துமாக்களை ஆதாயம் பண்ணணும்னு எண்ணம் இருக்கா? யாரையா பார்த்தா வசனம் சொல்லணும் அப்படின்னு எண்ணம் இருக்கா? அது கொஞ்ச நாளைக்கு முன்னால் இருந்துச்சு, இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக குறையுது. அப்படி தானே? அப்படியா? இல்லைங்க. ஆத்துமாக்களை ஆதாயம் பண்ணுகிறவன் ஞானம் உள்ளவர். என் மகனே, நீ ஞானவானாகிய என் இருதயத்தை சந்தோஷப்படுத்து. நானும் நீங்களும் நீதிமான்கள். அவருடைய உள்ளம் சந்தோஷப்படும்படி, தகப்பனுடைய உள்ளம் சந்தோஷப்படும்படி வாழ வேண்டியவங்க. அப்படின்னா ஆத்மாக்களை ஆதாயம் பண்ணும்போது அதனால நான் ஞானம் உள்ளவளாக இருந்து அவரை சந்தோஷப்படுத்தணும்னு அர்த்தம். ஆத்மாக்களை ஆதாயம் பண்ணணும்னு ஆசைப்படுவீங்களா? சுவிசேஷம் சொல்லுவீங்களா? அந்த ஞாயிற்றுக்கிழமை மட்டும் சொல்றதோட சரி, அப்படித்தானே? இதுக்கு இடையில யாரையாவது பார்த்தா நல்லா இருக்கீங்களா, வாங்க அத்தை, வாங்க அத்தை, வாங்க சித்தப்பா, வாங்க சித்தி, வாங்க மாமா, வாங்க உட்காருங்க,
எல்லோரும் நல்லா இருக்காங்களா? ஊரில் எல்லோரும் நல்லா இருக்காங்களா? ஆமாம் நல்லா இருக்காங்க. சரி, அப்போ நாங்கள் போயிட்டுமா? போயிட்டு வாங்க. இதுக்கு வரைக்கும் வந்தாங்களா? எதுக்கு வந்தாங்க? உங்களுக்கு நலம் விசாரிக்காக வந்தாங்க. அந்த வந்த இடத்துல ஒரு வார்த்தை சொல்லியிருக்கலாம்ல, ஒரு வார்த்தை சொல்லியிருக்கலாம்ல, சுவிசேஷம் சொல்லியிருக்கலாம்ல. ஆண்டவர் உங்களை நேசிக்கிறார், உங்களுக்காக பாடுபட்டார், ரத்தினார், மரித்தார், 3ஆம் நாள் எழும்பினார், நீங்கள் இயேசு ஏற்றுங்க சொல்லக்கூடாதா? சொல்லக்கூடாதா? நமக்கு அதில் இன்ட்ரெஸ்ட் இல்லைங்க. ஆனால் ஆண்டவர் சொல்ற ஆத்துமாக்களை ஆதாயப்படுத்திக் கொள்ள ஞானம் உள்ளவங்க, ஞானம் உள்ளவனாகி என் இதயத்தை சந்தோஷப்படுத்தக்கூடாதாப்பா? என் மகனே, நீ ஞானவனாகி என்ன சந்தோஷப்படுத்தக்கூடாது? நீதிமானுடைய தகப்பன் சந்தோஷப்படுறாங்க. ஆத்துமாக்களை ஆதாயம் பண்ணணுங்கிற என்ன அவசியங்க? அந்த மாறம் இருக்கணும். எங்க உங்களுக்கோ எனக்கோ யாரோ சொல்லலைன்னா நம்ம ரட்சிக்கப்பட்டிருப்போம் இல்லையே. யாரோ சொன்னனால ரட்சிக்கப்பட்டோம். அப்போ நாமும் அந்த பிரிஸ்டீஜை பார்க்காம, நேரத்தை பார்க்காம, சூழ்நிலையை பார்க்காம, எப்படா சுவிசேஷம் சொல்லலாம், இல்லைன்னா யாரை பார்த்தாலும் நம்மகிட்ட வந்திருக்கிறாங்க சுவிசேஷம் சொல்லலாம் அப்படிங்கிற எண்ணம் வரணும். ஆண்டவர் சொல்லும்போது சொன்னாரு, விபச்சாரமும் பாவம் நிறைந்த இந்த சந்ததியில் என்னை குறித்தோ என் வார்த்தைகளை குறித்தோ எவன் வெட்கப்படுகிறானோ அவனை குறித்து நான் மனுஷகுமார் வரும்போது வெட்கப்படுவார். அவர் என்ன டைட்டில் கொடுக்கிறார்? மார்க் சுவிசேஷம் 8ஆம் அதிகாரம் 38. ஆதலால் விபச்சாரமும் பாவமும் உள்ள இந்த சந்ததியில் என்னை குறித்தும் என் வார்த்தைகளை குறித்தும் எவன் வெட்கப்படுவானோ அவனை குறித்து மனுஷகுமாரனோ தமது பிதாவின் மகிமை பொருந்தினவராய் பரிசுத்த தூதர்களோடு கூட வரும்போது வெட்கப்படுவார் என்றார். பாருங்க, ஆண்டவரே சொல்ற, விபச்சாரமும் பாவம் உள்ள இந்த சந்ததி. விபச்சாரம் பண்றதுக்கு யோசிக்க மாட்டேங்கிறான், பாவம் செய்யறதுக்கு சிந்திக்க மாட்டேங்கிறான். அவ்வளவு துணிகரமா பாவம் செய்யறான், விபச்சாரம் பண்றான், அதெல்லாம் எப்படியோ செய்யறான். அப்படிப்பட்ட சந்ததியின் நடுவில் ஏன் வார்த்தையில சொல்றது வெட்கப்படுற பேரு? ஏன் வார்த்தையில சொல்றது? ஏன் வார்த்தை பரிசுத்தமுள்ள வார்த்தை. என்னை குறித்து சொல்ல மாட்டேங்கிற பத்தியா? நான் பரிசுத்தமுள்ள தேவகுமாரன், என்ன குறித்து சொல்ல மாட்டேங்கிற? விபச்சாரம் பண்றதுக்கு ஒண்ணு வைக்கப்பட மாட்டேங்கிறாங்க, பாவம் செய்யறதுக்கு வைக்கப்பட மாட்டேங்கிறாங்க. என்ன குறித்து, என் வார்த்தை குறித்து சொல்றது உனக்கு வெட்கமா? அப்படி வெட்கப்பட்டால் அன்னைக்கு மகிமை பொருந்தினவராய் வரும்போது வெட்கப்படுவேன். நீங்களும் நானும் சுவிசேஷம் அறிவிச்சா தேவனுடைய உள்ளம் சந்தோஷப்படுங்க. நீதிமான் தான் தகப்பனுடைய உள்ளத்தை சந்தோஷப்படுத்துறான். நீங்களும் நானும் நீதிமான்கள், நம்முடைய தேவனை சந்தோஷப்படுத்துறவங்களா இருக்கணும். வேதம் சொல்லுது, 2 தெசலோனிக்கேயர் 1ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம், தேவனை அறியாதவர்களுக்கும் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் சுவிசேஷத்திற்கு கீழ்ப்படியாதவர்களுக்கும் நீதியுள்ள ஆக்கினையை செலுத்தும்படிக்கு. ஒரு நிமிஷம். தேவனை அறியாதவர்களுக்கும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் சுவிசேஷத்திற்கு கீழ்ப்படியாதவர்களுக்கும் நீதியுள்ள ஆக்கினை. ஆக்கினைனா தண்டனை. இயேசுவின் சுவிசேஷத்தை கேட்டுட்டு கீழ்ப்படியல, அவனுக்கு தண்டனை வரலாம். ஆனா அறியாதவனுக்கு தண்டனையா? இது என்னங்க தண்டனை? என்ன தண்டனை? 10ஆம் வசனம், அவர்கள் கர்த்தருடைய சன்னிதானத்தில் இருந்தோம் அவருடைய வல்லமை பொருந்திய மகிமையில் இருந்தோம் நீங்களாகி நித்திய அழிவாகிய தண்டனையை அடைவார்கள். யார் அவர்கள்? அவர்கள் யார்? அவர்கள் கர்த்தருடைய சன்னிதானத்தில் அடைவாங்க. ஆண்டவர் சமத்தில் நிற்க முடியாது, நரகத்துக்கு போறாங்க. அவருடைய வல்லமை பொருந்திய மகிமை அடைய முடியாது சொல்லிட்டு நித்திய அழிவாகிய தண்டனை அடைவார். யார் அவர்கள்? தேவனை அறியாதவர்களும் கிறிஸ்துவின் சுவிசேஷத்தை தெரிஞ்சும் கீழ்ப்படியாதவங்க. அறியாதவங்க ஏங்க கீழ் போனோம்? அறிவிக்கிறவங்க இல்லாதனால தான் அவன் அறியாமல் போயிட்டான். நீங்களும் நான் அறிவிக்காவிட்டால் அவனுக்கு எப்படி தெரியும்? ஒருவன் அறிவிக்காவிட்டால் எப்படி நான் கேள்விப்படுவான்? கேள்விப்படாவிட்டால் எப்படி விசுவாசிப்பான்? எப்படி விசுவாசிக்காவிட்டால் எப்படி தொழுது கொள்வான்? தொழுது கொள்ளாவிட்டால் எப்படி ரட்சிக்கப்படும்? அப்படின்னு இருக்கும். ஆகையினால நானும் சொல்லலைன்னா சொல்லாதனால அவன் போயிடுறான் நரகத்துக்கு. அதுக்கு குற்றவாளி நாம மாறிடுவோம். ஆகையினால வெட்கப்படாம யாருன்னு பார்க்காம நம்ம என்ன பண்ணிடலாம்? யாரை பார்த்தாலும் சுவிசேஷம் சொல்றவங்களா மாறுங்க. சுவிசேஷம் சொல்றவங்களா மாறுங்க. எல்லாருக்கும் தெரியும், எசேக்கியேல் 3ஆம் அதிகாரம் 18-19.
தாகவே சாவா என்று நான் துன்மார்க்கனுக்கு சொல்லுகையில் நீ துன்மார்க்கனை தன் துன்மார்க்கமான வழியில் இராதபடிக்கு எச்சரிக்கும்படியாகவும் அவனை உயிரோடே காக்கும்படியாகவும் அதை அவனுக்கு சொல்லாமலும் நீ அவனை எச்சரிக்காமலும் இருந்தால் அந்த துன்மார்க்கன் தன் துன்மார்க்கத்திலே சாவான், அவன் இரத்த பழியையோ உன் கையிலே கேட்பேன். இப்ப துன்மார்க்கன் சாவான்னு அவர் தான் சொல்றாரு. ஆனா அவனை நீ எச்சரிச்சிருன்றாரு. நீ எச்சரிக்காம போனா அவன் துன்மார்க்கத்துல சாவான், அவன் ரத்த பழியோ உன் கையில கேட்பேன் சொல்லிட்டு என்ன சொல்றாரு பாருங்க. நீ துன்மார்க்கனை எச்சரித்தோம் அவன் தன் துன்மார்க்கத்தையும் தன் ஆகாத வழியை விட்டு திரும்பாமற் போவானாகில் அவன் தன் துன்மார்க்கத்திலே சாவான், நீயோ வென்றால் உன் ஆத்துமாவை தப்புவிப்பாய். இப்ப அவனை எச்சரித்த பிறகு அவன் திரும்ப மாட்டேங்கிறான்னா அவன் துன்மார்க்கத்துல சாவான், உன் ஆத்துமாவை நீ தப்பிச்சுக்கலான்றார். அப்போ நீங்களும் நானும் சுவிசேஷம் அறிவிக்காவிட்டால் அவன் ஆத்மா செத்து போறதுக்கு காரணம் நீங்களும் நான். நம்ம ஆத்மாவுக்கு ஆபத்துன்னு அர்த்தம். நம்ம ஆத்மாவுக்கு ஆபத்து. நம்ம ஆத்மாவே கதை முடிஞ்சிடும். என்ன செய்யலாம்? மரணத்துக்கு ஒப்புவிக்கப்பட்டவனையும் கொலையுண்ண போகிறவனையும் விடுவிக்க கூடுமானால் விடுவி, அதை அறியோம் என்பாயில். வாசிங்க நீதிமொழிகளின் புஸ்தகம் 24ஆம் அதிகாரம் 11, 12 மரணத்துக்கு ஒப்புவிக்கப்பட்டவர்களையும் கொலையுண்ண போகிறவர்களையும் விடுவிக்க கூடுமானால் விடுவி. சரி, அதை அறியோம் என்பாயாகில் இருதயங்களை சோதிக்கிறவர் அறியாரோ, உன் ஆத்மாவை காக்கிறவர் கவனியாரோ, அவர் மனுஷருக்கு அவனவன் கிரியைக்கு தக்கதாக பலனளியாரோ. நீ அவன் அறியோம் என்பாயாகில் இருதயங்களை சோதிக்கிறவர் அறியாரோ, உன் ஆத்மா காக்கிறவர் கவனியாரோ, மனுஷருக்கு அவனவன் கிரியைக்கு தக்கதாக ஆண்டவர் பலனளிப்பார். சாக போறான்னு தெரிஞ்சு கூட உனக்கு சொல்ல தெரியலையாப்பா? மரணத்துக்கு நேரம் போறான்னு தெரிஞ்சு கூட உனக்கு சொல்ல தெரியலையா? உன் கிரியைகளுக்கு தக்கதான் நான் பலனளிப்பேன். அருமையானவளே, இந்த நாளிலும் கூட நாம் தேவனுக்கு சந்தோஷத்தை உண்டாக்கக்கூடிய நீதிமான்களாகிய நாம் தகப்பனாகிய தேவனுக்கு சந்தோஷத்தை உண்டாக்குறவளா இருக்கும்படிக்கு நம்ம அர்ப்பணிப்போம். தாவீது என் இருதயத்திற்கு ஏற்றவன், எனக்கு சித்தமானவளெல்லாம் செய்வான். அவன் பாவத்துக்கு விலகினவன், இருதயத்தின் நினைவுல அசுத்தத்துக்கு விலகினவன், அதோடு மாத்திரமல்ல வசனங்களை கீழ்ப்படியவன். அடுத்தது என்ன சொல்றது வேதம் அவனை குறித்து? சங்கீதம் 71, 17, 18. தேவனே, என் சிறு வயது முதல் எனக்கு போதித்து வந்தேன், இதுவரைக்கும் உம்முடைய அதிசயங்களை அறிவித்து வந்தேன். இப்பொழுதும் தேவனே, இந்த சந்ததிக்கு உமது வல்லமையையும் வரப்போகிற யாவருக்கும் உமது பராக்கிரமத்தையும் நான் அறிவிக்கும் அளவோ முதிர் வயதும் நரைவயிறும் உள்ளவன் ஆகும் வரைக்கும் என்னை கைவிடீராக. என்ன ஜெபம் பண்றான் பாருங்க ஆண்டவர்கிட்ட. ஆண்டவரே, சின்ன வயசுல எனக்கு போதிச்சுட்டு வந்தீங்க, இந்த சந்ததிக்கு உமது வல்லமையும் வரப்போகிற யாவருக்கும் உமது பராக்கிரமத்தை நான் அறிவிக்கும் அளவும் முதிர் வயது நரைமயிர் ஆகுள்ள வரைக்கும் என்னை கைவிட்டுறாதீங்கப்பா. அவனுடைய பிரேயரை பாருங்க. எல்லாருக்கும் உங்களை பற்றி சொல்லணும் ஆண்டவரே, முதிர் வயது நரைமயிர் ஆகிற வரைக்கும் என்னை விட்டுறாதீங்க. ஏன்னா நான் சொல்லணும் ஆண்டவரே, எனக்கு சொல்ல கிருபைதாங்க, அதனால எனக்கு தீர்க்காயுசை கொடுங்கன்றான். தேவனுடைய இருதயத்துக்கு ஏற்றவங்க அவர் சந்தோஷப்படுறாருங்க. தாவீதை குறித்து சந்தோஷப்படுறார். என் இருதயத்துக்கு ஏற்றவன், நீதிமானுடைய தகப்பன் சந்தோஷப்படுவான். நீதிமான்களாக்கப்பட்ட நீங்களும் நானும் நம்முடைய தகப்பனாகிய தேவனுக்கு சந்தோஷத்தை உண்டாக்கும்படிக்கு 1 பாவத்துக்கு செத்துருவோம், 2 இருதயத்தில் அசுத்தமான எண்ணங்களுக்கு செத்துருவோம், 3 வசந்தபடியே பாடுவோம், 4 சுவிசேஷம் அறிவிப்போம். அவர் சந்தோஷப்படுவார். ஒரு நாள் வரும்போது என் பெரியமே வான்னு சொல்லி கூட்டுவார். கர்த்தர் நமக்கு அப்படிப்பட்ட கிருபையை தருவாராக. எல்லாரும் அப்படியே முழங்கால் பிடிக்கலாமா? கண்களை மூடி தேவனை நோக்கி பார்ப்போமா? எல்லாம் ஆண்டவர்கிட்ட சொல்லுவோம், ஆண்டவரே எங்களை நீதிமான்களாக்குனீங்கப்பா, எங்களை நீதிமான்களாக்குனீங்க. உங்கள் உள்ளம் சந்தோஷப்படும்படி நாங்கள் வாழணும்ப்பா, உங்கள் உள்ளம் சந்தோஷப்படும்படி வாழணும் ஆண்டவரே. என்னை ஒப்பு கொடுக்குறேன் ஆண்டவரே, என்னை ஒப்பு கொடுக்குறேன் ஆண்டவரே. நீதிமானுடைய தகப்பன் சந்தோஷப்படுகிறான்னு இருக்குது. எங்களுக்கு தகப்பனே நீங்கள் தானே, எங்களை நீதிமான்களாக்குனீங்களே, உங்களை சந்தோஷப்படுத்தணும் ஆண்டவரே. பாவத்துக்கு செத்துறணும் ஆண்டவரே, பாவ எண்ணங்களுக்கு செத்துறணும் ஆண்டவரே, அதை சிறைப்படுத்தணும் ஆண்டவரே. வசனங்களின்படி வாழணும் ஆண்டவரே, சுவிசேஷம் சொல்லணும் ஆண்டவரே. இப்படி
இப்படிப்பட்ட ஞானவான்களா என்னை எங்களை மாற்றி உங்களை சந்தோஷப்படுத்துறவனா சந்தோஷப்படுத்துறவளா என்னை மாற்றிருங்க. என்னை ஒப்பு கொடுக்குற ஆண்டவரே, எல்லாரும் வாயத்திறன்னு சொல்லுங்க பாப்போம். ஆண்டவரே, நான் ஞானம் உள்ளவனாய் மாறி உண்மை சந்தோஷப்படுத்தத்தக்கதான கிருபைகளை எனக்கு கட்டளையிடுவீராக. என்னை ஒப்பு கொடுக்குற ஆண்டவரே, என்னை ஒப்பு கொடுக்குற ஆண்டவரே, ஒப்பு கொடுக்குற ஆண்டவரே. ஜீசஸ். சாம்சன் ஜெபிப்பார். துதிக்கிற ஆண்டவரே, மை சோத்திரிக்கிற ராஜா, மகிமைப்படுத்துகிற மை சோத்திரிக்கிற மகா பரிசுத்தம் உள்ள அன்பின் ஆண்டவரே, கிருபையாய் கொத்து ஆசீர்வதிக்கப்பட்ட இறைவேளைக்காய் நன்றி இருதயத்தோடு துதிக்கிற ராஜா, மை சோத்திரிக்கிறோம். திருப்பாத்த முத்த சேரத்த படைந்த நாள் ஆண்டவரே, மீண்டும் நாங்கள் ஒரு சமூகத்திலே கடந்து வர முடியாத உதவி செய்த தேவன். இந்த நாள் ஆண்டவரே, நம்முடைய வேதத்தில் அநேக ஆண்டவரே சோத்திர வார்த்தையின் மூலம் எங்களோட இடைப்பட்ட எல்லா கிருபைகளுக்காய் நன்றி செலுத்துகிறோம், மகிமைப்படுத்துகிறோம். நீதிமான்கள் என்ற தலைப்பின் கீழ் எங்களோடு பேசி வருகிற ஆண்டவரே, நம்முடைய எல்லா வார்த்தைகளுக்காக நன்றி செலுத்தினால் ஆண்டவரை ஊழியக்காரை மறைத்து நீர் எங்களோடு பேசி நம்முடைய ஜீவனுள்ள எல்லா வார்த்தைகளுக்காக நன்றி செலுத்துகிறேன். நீதிமானுடைய தகப்பன் மிகவும் களி கூறுவான்னு சொல்லப்பட்டிருக்கிறபடி எப்படியெல்லாம் ஆண்டவரே நீதிமானுடைய தகப்பன் ஆண்டவரை சந்தோஷப்படுவான் என்று சொல்லி ஆண்டவரே எங்களோடு திட்டம் தெளிவாய் பேசி நம்முடைய எல்லா வார்த்தைகளுக்காக நன்றி செலுத்துகிறோம். என்னை நிந்திக்கிறவருக்கு நான் உத்தரவு சொல்லும்படியாய் ஆண்டவரே, நம்முடைய இருதயம் நாணமுள்ளதாக இருக்க வேண்டும் என்று சொல்லியிருக்கிறீங்களே தகப்பனே, மைசோத்திர ஒரு நாளும் ஆண்டவரே நம்மை நிந்திப்பதற்கு ஆண்டவரே நாங்கள் எந்த விதத்தில் நாங்கள் காரணமாயிராதபடி ஆண்டவரே எந்த பாவத்திற்கான காரியங்களை நாங்கள் செய்யாதபடி கர்த்தர் ஆண்டவரே எங்களை பாதுகாத்துக் கொள்ளத்தக்கதாக துணிகரமான பாவங்களோ மறைவான குற்றங்களோ ஆண்டவரே எங்களை ஆண்டு கொள்ளாதபடி தேவனாய் கர்த்தர் எங்களை பாதுகாத்துக் கொள்ளும்படியான் செபிக்கிறப்பா. நாங்கள் நாணவானாய் இருந்து நம்முடைய இருதயத்தை நாங்கள் என்னாலும் சந்தோஷப்படுத்தக்கதான கிருபைகளை கர்த்தர் அதிகமாக இந்த கடைசி நாட்களில் கொடுக்கும் செபிக்கிற ஆண்டவரை நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, இருதயம் நாணமுள்ளதா இருந்தார், என்னிலே இருதயம் சந்தோஷமடைன்னு சொல்லியிருக்கிறீங்களே, அப்படி ஆண்டவரே நாங்கள் எங்கள் இருதயம் ஆண்டவரை நாணமுள்ளதா இருக்க வேண்டும். ஆண்டவரே, உம்முடைய இருதயம் மகிழும்படியா எங்கள் இருதயம் ஆண்டவரை நாணமுள்ளதா இருந்துவிட தேவனாக்கத்து உதவி செய்ய முடியாது செபிக்கிறப்பா. தாவீதை குறித்து பார்க்கிறோமே, அவனும் இருதயத்துக்கு ஏற்றவனாய் இருதயத்தை சந்தோஷப்படுத்தினாய் வாழ்ந்தானே, அப்படியே அந்த கடைசி நாட்கள் வாழ்ந்து கொண்டு எங்களை முற்றிலுமாய் அர்ப்பணிக்கிறோம். எங்களை நினைவினாலோ உங்களுடைய சிந்தையினாலோ எந்த விதத்திலும் ஆண்டவரே நாங்கள் உம்மை தூஷிக்காதபடி தூஷிப்பதற்கு இடம் கூடாதபடி எப்போது நாங்கள் உம்மை மகிமைப்படுத்துவதாய் சந்தோஷப்படுத்தலாய் காணப்படத்தக்கதாய் என் தேவனாக்கத்தை எங்களுக்கு உதவி செய்ய முடியாது செபிக்கிற ஆண்டவர். கர்த்தருக்கு பயப்படுதலே நாணம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆண்டவர், தீமையை வெறுப்பதை கர்த்தருக்கு பயப்படுற பயம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. தகப்பனே, அப்படியே அந்த கடைசி நாட்கள் வாழ்ந்து கொண்டிருக்க எங்களை ஆண்டவரை முற்றிலுமாய் அர்ப்பணிக்கிறோம். இருதயம் ஆண்டவர் எங்கள் நிமித்தம் சந்தோஷம் அடைய வேண்டும். ஆண்டவரை எந்த விதத்திலும் ஆண்டவரே சோதரி எங்கள் நிமித்தம் இருதயம் ஆண்டவரை சோத்திரப்பா வேதனை அடையாதபடி ஆண்டவரை எங்களை அர்ப்பணித்து செபிக்கிறோம். என்னாலும் நாங்கள் நம்முடைய சந்தோஷப்படுத்தல் நம்முடைய இருதயத்தை சந்தோஷப்படுத்தலாய் கர்த்தர்களை மாற்ற முடியாது செபிக்கிறப்பா. ஆண்டவரே, நம்முடைய இருதயத்தில் நானவர்கள் கட்டளைக்கு கீழ்ப்படிகிறான் சொல்லப்பட்டிருக்கிறபடி ஆம் ஆண்டவர், எந்த நாளிலும் ஆண்டவரே தேவ வசனம் என்ன சொல்றது வசனத்துக்கு அப்படியே நாங்கள் கீழ்ப்படையத்தக்கதாய் என் தேவனாய் கர்த்தர்களை உதவி செய்ய முடியாது செபிக்கிறப்பா. எந்த வசனத்துக்கும் ஆண்டவரை நாங்கள் எதிர்த்து இருக்காதபடி, இந்த வசனம் கடினமானது என்று சொல்லி நாங்கள் அதை ஆண்டவரே சோத்திரப்பா ஒதுக்காதபடி எல்லா வசனத்துக்கும் ஆண்டவரே நாங்கள் அப்படியே கீழ்ப்படையத்தக்கதான கிருபைகளை கொடுக்கும்படியாய் இந்த அர்ப்பணித்து செபிக்கிற ஆண்டவரை மை சோத்திருக்கிறப்பா. ஆத்துமா ஆதாயம் பண்ணுங்கள் நாணமலன்னு சொல்லப்பட்டிருக்கிறது. ஆண்டவர், இந்த கடைசி நாட்கள் வாழ்ந்து எங்கள் அர்ப்பணிக்கிறோம். ஆண்டவர், எங்கள் சபையானது ஆத்துமா ஆதாயம் பண்ணுகிற சபையாய் கர்த்தர் நாங்கள் எங்கள் ஒவ்வொருவரையும் கர்த்தர் ஆத்துமா ஆதாயம் பண்ணுவதில் கர்த்தர் மாற்ற முடியாது செபிக்கிறப்பா. ஆண்டவர், அப்படிப்பட்டதான ஒரு ஆத்துமா பாரத்தினால் கர்த்தர் எங்கள் ஒவ்வொருவரும் கர்த்தர் நிரப்ப முடியாது செபிக்கிறப்பா. அழிந்து போகிற ஆத்துமாக்கு ஒரு பாரத்தை எங்களுக்கு அதிகமாக தருவீராக. ஆண்டவரே, மக்கள் நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, மகிமைப்படுத்துகிறோம். அப்படிப்பட்டதான கிருபையில் அதிகமாக தருவீரமடியா இந்த அர்ப்பணித்து செபிக்கிறோம். கேட்ட ஒவ்வொரு வசனப்படிகள் நடத்துங்க. முடிவிலே நீங்க வரும்போது நம்முடைய மகிமையிலே சந்திக்க தேவனாக்கத்தை உதவி செய்ய முடியாது செபிக்கிற எந்த விதத்திலும் நாங்கள் ஆண்டவர் நம்முடைய சுவிசேஷத்தை அறிவிப்பதற்கு குறித்து வெட்கப்படாதபடி எங்களை பாதுகாத்துக் கொள்ளுங்க. உற்சாகமாய் ஊழியர்களை செய்துவிட என் தேவனாக்கத்தை உற்சாகத்தின் ஆவினால் எங்கள் ஒவ்வொருவரையும் ஆண்டவர் நிரப்ப முடியாது அர்ப்பணித்து செபிக்கிறோம். சகலவற்றை பொறுப்படுத்திக் கொள்ளுங்க. துதிகன மகிமை புகழ்ச்சி அனைத்து வெகு ஜாக்கிரதை செலுத்துகிறேன். மீட்பரிசுரமான இயேசு நாமத்தில் செபிக்கிறேன் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுவதுமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானுடைய ஐக்கியமும் அன்யோன்யமும் ஆறுதலும் சமாதானமும் இன்றும் என்றும் நம்மனவரோடும் உலகிலுள்ள சகல பரிசுத்தங்களோடு காப்பதாக. ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா.